வெல்கம் டு டேப் ஐஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம சர்க்கார் டெஸ்ட் பேட்சோட டெஸ்ட் 2 சயின்ஸ் எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். ஓகே, அதுல ஃபர்ஸ்ட் क्वेश्चन வாங்க. The first state in India that made rooftop rainwater harvesting compulsory through legal norms was என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு தமிழ்நாடு தான். ஓகேங்களா, தமிழ்நாடு தான் அது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டா வந்து இருக்குப்பா. ஓகேவா, இன்னொன்று தமிழ்நாடை பத்தி பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு வருஷம் வந்து ரொம்ப முக்கியம். என்னன்னா 2030 நம்மளோட ஃபார்மர் சிஎம் வந்து என்ன மென்ஷன் பண்ணிருப்பாருன்னா, தமிழ்நாடு எக்கனாமி 1 ட்ரில்லியன் எக்கனாமியா நான் மாத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிருப்பாரு. இப்ப கரண்ட் சிஎம் வந்து 2035க்குள்ள தமிழ்நாடு எக்கனாமிய 1.5 ட்ரில்லியன் எக்கனாமியா நான் வந்து மாத்த போறேன்னு சொல்லிட்டு அறிவிச்சிருப்பாங்க. இதுல இன்னொரு வருஷம் ரொம்ப முக்கியம், 2047 என்ன மென்ஷன் பண்ணுவாங்கன்னா விக்சித் பாரத். சரிங்களா, விக்சித் பாரத். ஓகேங்களா, அதாவது வளர்ந்த இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு 2047 கூட நம்ம இந்த ஏம் வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிகாஸ் நம்மளுக்கு 1947ல வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன கிடைச்சது, சுதந்திரம் வந்து கிடைச்சது. அதுல இருந்து கரெக்டா 100 வருஷத்துல நம்ம சுதந்திரமா அதாவது மீன்ஸ் வல்லரசா மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2047 வந்து அச்சீவ்மெண்டா வச்சிருக்காங்க. ஓகேவா, சூப்பர்ப்பா. அடுத்து பாருங்க, ராஜஸ்தான்ல வந்து இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் இப்ப ரீசெண்டா நடந்தது என்னன்னா, ராஜஸ்தான்ல இருக்கிற ஜெய்ப்பூர். சரிங்களா, இப்ப ஜெய்ப்பூர் வந்து ஒரு சிட்டிஸ் வந்து என்னன்னா ஒரு பெருமைக்குரிய விஷயம் மாறி இருக்கு. என்னன்னா வேர்ல்டுலயே 20 சிட்டிஸை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. 20 சிட்டிஸை வந்து தேர்ந்தெடுக்காங்க. எதுக்குன்னா ஆர்ட் அண்ட் கல்ச்சர் பண்பாடு மற்றும் நாகரிகம், ஆர்ட் அண்ட் கல்ச்சருக்கு 20 சிட்டிஸ் வேர்ல்டு வந்து ஒரு 20 சிட்டிஸ் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அந்த 20 சிட்டிஸ்ல ஜெய்ப்பூர் ஒன் ஆஃப் த அமாங்கா இருக்கு. ஓகேங்களா, அது ரொம்ப பெருமையான விஷயம் தான். அடுத்து பாருங்க, மெகாலயால இப்ப ரீசெண்டா வந்து ஸ்டேட் ஃபிஷ் வந்து அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்க. ஃபிஷ் பார்க்கும்போது அது என்ன ஃபிஷ்னா சாக்லேட் மசீர். இந்த சாக்லேட் மசீர் வந்து என்ன பண்ணிருக்காங்க, இப்ப ஸ்டேட் ஃபிஷ்ஷா அனௌன்ஸ் வந்து பண்ணிருக்காங்க. ஓகேங்களா, சூப்பர்ப்பா. நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாமா? பாருங்க, deforestation does not leads to அப்படி பார்க்கும்போது deforestation அது காடழிப்பு எதற்கு வழிவகுப்பதில்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னன்னா குயிக் நியூட்ரியன் சைக்கிள் தான். சரிங்களா, இப்ப நம்ம மத்த ஆப்ஷனை பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது சாயில் எரோஷன். இப்ப காடுகள் அழிக்கும் போது என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு மண்ணரிப்பு வந்து ஏற்படுது. காடுகள் அழிக்கிறதுனால மண்ணரிப்பு வந்து எப்படி ஏற்படுது, மரங்கள் தான் அதோட வேர்களை வச்சு மண்ணை வந்து இறுக்கி பிடிச்சிட்டு இருக்கும். பார்க்கும்போது எவ்வளவு மழை பெஞ்சாலும் எவ்வளவு வெள்ளம் வந்தாலும் அந்த வேர்களை தாண்டி அந்த மண் வந்து என்ன ஆகாது, வெளியே போகாது. ஆனா காடுகளே இல்லாத இடத்துல மண் ஈஸி என்ன லீச்சிங் ஆகிட்டு போயிடும். சரிங்களா, அப்ப மண் எரிப்பு கண்டிப்பா நடக்கும். அடுத்து பார்க்கும்போது என்னன்னா ஆல்டரேஷன் ஆஃப் லோக்கல் வெதர் கண்டிஷன், அதாவது உள்ளூர் வானிலை மாற்றங்கள். இப்போ ஒரு இடத்துல மழை இருக்கும்போது மரங்கள் இருக்கிறதுனாலதான் மழை பெய்யுமேன்னு சொல்லியிருக்காங்க. பட் இப்போ மரம் இருந்த இடத்துல இப்போ வந்து அந்த மரத்துல அழிச்சிட்டுனா வருஷம் வரக்கூடிய மழை என்ன ஆகாது, அந்த இடத்துல வந்து வராது. இதனாலதான் என்ன சொல்றாங்கன்னா உள்ளூர் வானிலை மாற்றங்கள் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, அது மட்டும் இல்லாம ஆக்சிஜன் தட்டுப்பாடு நிறைய ஏற்படும், பொல்யூஷன் அதிகமா ஏற்படும். அதெல்லாம் அடுத்து பாருங்களா, இயற்கை வாழ்விட அழிவு. சரிங்களா, இயற்கை வாழ்விட அழிவுன்னு பார்க்கும்போது நம்மளுக்கு லிவிங் ஆர்கானிசம்ஸ், அதாவது இந்த ஃபாரஸ்ட்ல இருக்கக்கூடிய இந்த அனிமல்ஸ், அதுக்கப்புறம் பேர்ட்ஸ், இதுக்கெல்லாம் ரொம்ப ஒரு ஹார்ம்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா, அப்ப காடுகள் அழிக்கிறதுனால இந்த 3 நடக்கும். எது நடக்காதுன்னா குயிக் நியூட்ரியன் சைக்கிள். இது காடுகள் இருந்தா மட்டும்தான் நடக்கும், காடுகள்லாம் இது நடக்காது. ஓகேவா, அப்ப குயிக் நியூட்ரியன் சைக்கிள் என்னது, காடழிப்பு எதற்கு வழிவகுப்பதில்லைன்னு கேட்டா இந்த குயிக் நியூட்ரியன் சைக்கிள் தான் என்னது, வழிவகுப்பதில்லை. ஓகேங்களா, சூப்பர். அடுத்து பாருங்க, which of the following is incorrect about the law of Mendel கேட்டிருக்காங்க. பாருங்க, law of dominance, அதாவது நம்மளுக்கு கேபிட்டல் டி ஸ்மால் டீன்னு இருக்கு. சரிங்களா, இந்த law of dominance வந்து மெண்டலோட விதி தான். சரிங்களா, அடுத்து லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் என்னது, மெண்டலோட விதி தான். லா ஆஃப் செக்ரிகேஷன் என்ன வரும்னா மெண்டலோட விதியில் தான் வரும். லா ஆஃப் இம்பியூரிட்டி வந்து நம்மளுக்கு என்னன்னா மெண்டலோட விதியில வராது. சரிங்களா, இப்ப இதுதான் தப்பா இருக்கு. ஓகேவா, சூப்பர்ப்பா. அடுத்து பாருங்க, சூஸ் த இன்கரெக்ட் பேர் கேட்டிருக்காங்க. இதுல பார்க்கும்போது பாருங்களா, பியூரின் பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன வரும், சரிங்களா, அடினைன் குவானைன். பியூரின் பார்க்கும்போது அடினைன் குவானைன் வரும். பைரிமிடின் பார்க்கும்போது சைட்டோசின் தைமைன் வரும். ஓகேவா, இப்ப பியூரின் பார்க்கும்போது அடினைன் குவானைன், பைரிமிடின் பார்க்கும்போது சைட்டோசின் தைமைன் வந்து வரும். ஓகேவா, ஆனா பட் இது ரெண்டுமே என்ன இருக்கு, மாறி இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் பேரும் தப்பு, செகண்ட் பேரும் தப்பு. ஓகேவா,
தேர்ட் பேர் பாருங்களா, நியூக்ளியோசைட் பார்க்கும்போது நைட்ரஜன் பேஸ் பிளஸ் சுகர், அதாவது நைட்ரஜன் பேஸ் கேட்கலாம், இல்லைன்னா திடீர்னு பார்க்கும்போது பேஸ் பிளஸ் சுகர் கூட தனியா கூட கேட்கலாம். ஓகேவா, பார்க்கும்போது என்ன 3 வந்து கரெக்ட். 4 பாருங்களா, நியூக்ளியோடைட். நியூக்ளியோடைட் பார்க்கும்போது நமக்கு நியூக்ளியோசைட் பிளஸ் பாஸ்பேட் பார்க்கும்போது அது 4 கரெக்ட் தான். அப்ப நம்மளுக்கு கரெக்டான பேர் எதுன்னு பார்த்தா 3யும் 4 தான். இன்கரெக்ட் பேர் எதுன்னு கேட்டிருக்காங்க, நம்மளுக்கு 1ம் 2 தான். அது இன்கரெக்ட் பேர். ஓகேவா, சூப்பர். அடுத்து பாருங்க, who defined ecology is the study of reciprocal relationship between living organism and their environment கேக்குறாங்கப்பா. சூழியல் என்பது உயிரினங்களுக்கும் அவற்றின் சுற்றுச்சூழலுக்கும் இடையேயான பரஸ்பர உறவை பற்றிய ஆய்வாகும் என்று வரையறுத்தார்னா எர்னஸ்ட் ஹெக்கல் தான். ஓகேங்களா, அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்மளுக்கு ஃபாதர் ஆஃப் எக்காலஜி, சரிங்களா, ஃபாதர் ஆஃப் எக்காலஜி நம்மளுக்கு யாருன்னா அலெக்சாண்டர் வான் ஹம்போல்ட்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இன்னொரு முக்கியமான விஷயம், ஃபாதர் ஆஃப் மாடர்ன் எக்காலஜின்னு கேட்பாங்க. ஃபாதர் ஆஃப் மாடர்ன் எக்காலஜி, ஃபாதர் ஆஃப் மாடர்ன் எக்காலஜி மாடர்ன் எக்காலஜி மாடர்ன் எக்காலஜி யாருன்னு பார்த்தா யூர்கன் ஆர்டர். சரிங்களா, இவர் தான் என்னன்னா ஃபாதர் ஆஃப் மாடர்ன் எக்காலஜில வருவாங்க. ஓகேங்களா, சூப்பர்ப்பா. அடுத்து பார்க்கலாமா? ரைட், எர்னஸ்ட் ஹெக்கல் பார்த்தாச்சா, அலெக்சாண்டர் வான் ஹம்போல்ட் பார்த்தாச்சு. ரைட், அடுத்து பாருங்க, நெக்ஸ்ட் क्वेश्चन. Who states that DNA the proportion of adenine is always equal to the thymine and the proportion of guanine is equal to the cytosine கேக்குறாங்க. அதாவது டிஎன்ஏவால் அடினைனின் விகிதம் எப்பொழுது தைமைன் விகிதத்துக்கு சமமாகவும் குவானினின் விகிதம் எப்பொழுது சைட்டோசினின் விகிதத்துக்கு சமமாகவும் இருக்கும் என்று கூறியவர் யாருன்னு கேட்டா நம்மளுக்கு எர்கின் சார்காப் தான். ஓகேங்களா, எர்கின் சார்காப் தான் வந்து கூறியிருப்பாங்க. அதே மாதிரி நம்மளுக்கு இந்த புன்னட் ரொம்ப முக்கியம்பா. என்னன்னா புன்னட் ஸ்கொயர் வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு. புன்னட் ஸ்கொயர் அப்ப 1905ல புன்னட் ஸ்கொயர் வந்து என்ன பண்ணிருப்பாரு, கண்டுபிடிச்சிருப்பாரு. ஓகேங்களா, அதே மாதிரி பார்க்கும்போது வாட்சன் அண்ட் கிரீக் பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன வந்து இது ரொம்ப முக்கியம், என்ன கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னா டிஎன்ஏவோட டபுள் ஹீலிக்ஸ் ஸ்ட்ரக்சர், அதாவது டிஎன்ஏவோட இரட்டை சுருளை வந்து என்ன பண்ணிருப்பாங்க, இவங்க வந்து ஒரு மாதிரியா வந்து செஞ்சு கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா, இப்ப வாட்சன் கிரீக் வந்து இந்த டிஎன்ஏ டபுள் ஹீலிக்ஸ் ஸ்ட்ரக்சருக்கு ரொம்ப முக்கியமானவங்க. ஓகேங்களா, சூப்பர்ப்பா. நெக்ஸ்ட் பார்க்கலாமா? அடுத்து பாருங்க, அரேஞ்ச் த chronological ஆர்டர் ஆஃப் த ஃபாலோயிங் கேட்டிருக்காங்க. ஓகே, chronological ஆர்டர் என்னது, வருஷத்தை வச்சு கேட்டிருக்காங்க. பார்க்கலாமா? இல்ல ப்ராஜெக்ட் டைகர் இது எல்லாருக்குமே தெரியும், என்னன்னா 1973. ஓகே, ப்ராஜெக்ட் எலிஃபண்ட், சரிங்களா, ப்ராஜெக்ட் எலிஃபண்ட் பார்க்கும்போது நம்மளுக்கு 1992. crocodile கன்சர்வேஷன் ப்ராஜெக்ட், ஓகே, இது 1975. சீ டர்ட்டில் கன்சர்வேஷன் பார்க்கும்போது நம்மளுக்கு 1999. ஓகே, அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு என்னன்னா இது ஃபர்ஸ்ட் வரும், இது ஃபர்ஸ்ட், இது தேர்ட் வந்து செகண்ட், இது தேர்ட், இது ஃபோர்த். அப்ப 1324 வருங்க. 1324 தான் என்னது நமக்கு chronological ஆர்டர்ல கரெக்டா வரும். ஓகே, சூப்பர்ப்பா. இந்த சீ டர்ட்டில் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒன்னு இருக்கும், என்னன்னா ஒரு முக்கியமானது ஆலிவ் ரிட்லி டர்ட்டில். ரொம்ப முக்கியமான டர்ட்டில் இது, சரிங்களா. ஆலிவ் நம்மளுக்கு வந்து குரூப் 2 இங்கிலீஷ் மீடியம்க்கு வந்து ஒரு போயமே இதுல இருக்கும். ஓகேங்களா, ஆலிவ் ரிட்லி டர்ட்டில் போயம் மீன்ஸ் ப்ரோஸ் ஒன்னு இருக்கும். சரிங்களா, இந்த ஆலிவ் ரிட்லி டர்ட்டில் வந்து ரொம்ப முக்கியமானது. ஓகேவா, இந்த ஆலிவ் ரிட்லி கன்சர்வேஷன் ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு நிறைய பேர் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, நம்ம இந்தியாலே என்னன்னா ஒடிஷால, தமிழ்நாட்டுல, இந்த வெஸ்டர்ன் கோஸ்டல் லைன்ல வந்து இந்த ஆலிவ் ரிட்லி கன்சர்வேஷன்ன்றது ரொம்ப பரவலா வந்து பார்க்கப்படுது. ஆலிவ் ரிட்லி டர்ட்டில் வந்து எந்த மாநிலத்துல அதிகமா வந்து எக் லே பண்ணுன்னு பார்த்தா ஒடிஷால இருந்தா அதிகமான அளவு எக் லே பண்ணும். ஓகேங்களா, ஆலிவ் ரிட்லி டர்ட்டில் இருக்கு, லாங்கர் ஹட் சீ டர்ட்டில் இருக்கு, இந்த மாதிரி நிறைய டர்ட்டில் வகைகள் வந்து இருக்கு. ஓகே, சூப்பர்ப்பா. அடுத்து பார்க்கலாமா? Consider the following statement about Watson and Crick model. சரிங்களா, இது நம்ம பார்த்ததுதான். DNA molecule consist of 2 polynuclear chain. அதாவது DNA மூலக்கூறு 2 polynucleated இழைகளால் ஆனது. கரெக்ட் தான். Hydrogen bonds between the nitrogenous base makes the DNA molecule stable. அதாவது நைட்ரஜன் காரங்களுக்கு இடையேயான ஹைட்ரஜன் பிணைப்புகள்
டிஎன்ஏ மூலக்கூறை நிலைப்புத்தன்மையுடன் கொண்டதாக ஆக்குகின்ற. இது ரொம்ப முக்கியமானது சரிங்களா. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இந்த வாட்சன் அண்ட் கிரீக் மாடல்ல. ஓகேவா, அடுத்து பாருங்களேன். நியூக்ளியோடைட்ஸ் இன் ஹீலிக்ஸ் ஆர் ஜாயின் டுகெதர்னா பாஸ்போடைஸ்டர் பாண்ட். ரொம்ப முக்கியமானது. ஓகேவா, பார்க்கும்போது இது மூணுமே என்னது கரெக்ட் தான். அப்போ வாட்சன் அண்ட் கிரீக் நம்ம என்ன சொன்னோம், டிஎன்ஏவோட டபுள் ஹீலிக்ஸ் ஸ்ட்ரக்சர் வந்து என்ன பண்ணாங்க, அவங்க வந்து கண்டுபிடிச்சாங்க. ஓகே, சூப்பர்ப்பா. அடுத்து பாருங்க, which of the following statement is incorrect கேட்டிருக்காங்க. incorrect பாருங்களா. ஓகே, nucleus of each cells contain thin thread like structure called chromosome. ஓகே, ஒவ்வொரு செல்லின் உட்கருவிலும் குரோமோசோம்கள் எனப்படும் மெல்லிய நூல் போன்ற அமைப்புகள் உண்டு. இது கரெக்ட் தான். நியூக்ளியஸ்ல என்னது குரோமோசோம்ஸ்ன்றது கண்டிப்பா இருக்கும். A term chromosome was first coined by Walday. இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஃபேக்சுவலா நிறைய இதுல கேட்பாங்கப்பா, ரொம்ப முக்கியமானது. அப்ப குரோமோசோம்ன்ற வார்த்தை ஃபர்ஸ்ட் காயின் பண்ணது யாருன்னா வால்டைர் 1888 வந்து என்ன பண்ணாங்க, காயின் வந்து பண்ணாங்க. ஓகேவா, அடுத்து எக்ஸ் குரோமோசோம் வாஸ் டிஸ்கவர்ட் பை. சரிங்களா, இதுதான் வந்து தப்பா இருக்கு. என்னன்னா எக்ஸ் குரோமோசோம் வந்து டிஸ்கவர் பண்ணது என்னன்னா நம்மளுக்கு ஸ்டீவன் இல்ல, சரிங்களா, ஹெர்மன் ஹென்கிங். ஹெர்மன் ஹென்கிங் பா, ஹெர்மன் ஹென்கிங். ஹெர்மன் ஹென்கிங் தான் என்ன பண்ணாங்க, இதை வந்து கண்டுபிடிச்சாங்க எக்ஸ் குரோமோசோம்ஸ். பார்க்கும்போது தப்புன்றது டி தான் தப்பானது. அடுத்து பாருங்களேன், குரோமோசோம்ஸ் ஆர் த கேரி ஜெனடிக் மெட்டீரியல் டு கண்டெயின் ஹெரிடிட்டரி இன்ஃபர்மேஷன். ரொம்ப முக்கியமானது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமா. நம்மளோட பரம்பரை எண்ணங்களையும் பரம்பரை அந்த திறமைகளையும் கடத்திட்டு போறது ஒரு முக்கியமான பங்கு யாருக்கு இருக்குன்னா இந்த குரோமோசோம்ஸ் தான் இருக்கும். ஓகே, சூப்பர். அடுத்து பாருங்க, நெக்ஸ்ட் கொஸ்டின் பா. அரேஞ்ச் த குரோனாலஜிக்கல் ஆர்டர் கேட்டிருக்காங்க. ஓகே, ஒரு டேஸ் வச்சு கேட்டிருக்காங்க. பார்க்கும்போது என்னன்னா வேர்ல்டு என்வரன்மெண்ட் டே பார்க்கும்போது ஜூன் 5. ஃபாரஸ்ட் டே பார்க்கும்போது என்னன்னா மார்ச் 21. எர்த் டே பார்க்கும்போது மார்ச் ஏப்ரல் 22. இன்டர்நேஷனல் ஓசோன் டே பார்க்கும்போது செப்டம்பர் 16. ஓகேவா, சூப்பர். மார்ச் 21, செப்டம்பர் 16. பார்க்கும்போது என்னன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஜனவரி, மார்ச்சா ஃபர்ஸ்ட் 1. அடுத்து பார்க்கும்போது ஏப்ரல் 2, 1, 2. அடுத்து பார்க்கும்போது ஜூன், லாஸ்ட் செப்டம்பர். பார்க்கும்போது என்னன்னா 2, 3, 1, 4 தான் குரோனாலஜியா பார்க்கும்போது. ஓகேவா, கரெக்டா? ஓகே, சூப்பர். அடுத்து பார்க்கலாமா? ஓகே, இப்போ ஓசோன் பார்க்கும்போது சரிங்களா, ஓசோன் பார்க்கும்போது நம்மளுக்கு இன்னொரு கான்செப்ட் இருக்கு. ஓசோனோட அந்த வாய்ப்பாடு என்ன சரிங்களா, பார்க்கும்போது என்னன்னா O3. இப்போ ஓசோன்ல பார்க்கும்போது இந்த ஓசோன் வந்து எந்த லேயர்ல இருக்கும்? அட்மாஸ்பியர் பார்க்கும்போது நம்மளுக்கு 5 லேயர்ஸ் வந்து இருக்கு. கரெக்டா? அட்மாஸ்பியர் பார்க்கும்போது நம்மளுக்கு 5 லேயர்ஸ் வந்து இருக்கு. என்னென்ன லேயர் இருக்கு? ட்ரோபோஸ்பியர் இருக்கா? ட்ரோபோஸ்பியர் இருக்கு. அடுத்தது ஸ்ட்ராட்டோஸ்பியர் இருக்கு. அடுத்து மீசோஸ்பியர் இருக்கு. அடுத்து தெர்மோஸ்பியர் இருக்கு. அடுத்து எக்ஸோஸ்பியர் அதாவது அடியடுக்கு, இடையடுக்கு, படையடுக்கு, வெப்ப அடுக்கு, வெளியடுக்கு. இதை வந்து வெப்ப அடுக்கு வந்து அயன அடுக்குன்னு கூட சொல்லுவாங்க. அப்ப இந்த ஓசோன் வந்து எந்த அடுக்குல இருக்குன்னா ஸ்ட்ராட்டோஸ்பியர்ல தான் இருக்குமே. ஸ்ட்ராட்டோஸ்பியர்ல தான் இந்த ஓசோன் வந்து அதிக அளவுல காணப்படும். இப்ப இந்த ஓசோன் நம்மளுக்கு என்ன பண்ணுது, சூரியன்ல இருந்து வரக்கூடிய கதிர்கள் என்ன பண்ணுது, ஆபத்தான கதிர்கள் என்ன பண்ணுதுன்னா ஓசோன் ரிஃப்ளெக்ட். நல்லா புரிஞ்சுக்கோங்க, வரக்கூடிய யூவி கதிர்கள் என்ன பண்ணாதுன்னா அப்சர்வ் பண்ணி வச்சுக்காது, அதை ரிஃப்ளெக்ட் பண்ணி விட்டுரும். சரிங்களா, அந்த வேலையை யார் பாக்குறது? ஓசோன் தான் வந்து பாக்குறாங்க. ஓகேங்களா, அந்த ஓசோன் வந்து எந்த லேயர்ல இருக்கு? ஸ்ட்ராட்டோஸ்பியர்ல இருக்கு. இப்ப ட்ரோபோஸ்பியர்னு பார்க்கும்போது என்ன நடக்கும்? இங்க ஆல் வெதர் பினோமினா அனைத்து வானிலை நிகழ்வுகளும் எங்க நடக்கும்னா ட்ரோபோஸ்பியர்ல தான் நடக்கும். சரிங்களா, இப்ப ட்ரோபோஸ்பியர் பார்க்கும்போது இதோட கிலோமீட்டர் என்னப்பா? 8 ல இருந்து 18 கிலோமீட்டர் வரைக்கும் என்ன இருக்கும்? நீண்டுட்டு இருக்குமா? கரெக்ட். அப்ப ட்ரோபோஸ்பியர்ல ஒரு கிலோமீட்டர் மேல போக போக நம்மளுக்கு என்ன ஆகுது? வெப்பம் குறையும். ஏறாது, வெப்பம் வந்து குறையும். அதே மாதிரி ஸ்ட்ராட்டோஸ்பியர்ல மேல போக வெப்பம் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டு இருக்கும். மீசோஸ்பியர்ல வெப்பம் குறையும், தெர்மோஸ்பியர்ல இன்க்ரீஸ் ஆகும், எக்ஸோஸ்பியர்ல என்ன ஆகுது? அது குறைஞ்சுக்கிட்டு போயிட்டே இருக்கும். சரிங்களா, இந்த மாதிரி ஒரு லேயர் வரும்போது என்னன்னா வெப்பம் குறையிறது ஏறதுமா இருக்கும். ஓகே, சூப்பர். அப்ப இந்த ரெண்டு வந்து ரொம்ப முக்கியம். சரிங்களா,
ரைட். தெர்மோஸ்பியர் வந்து இது எதுக்கு முக்கியம்னா சரிங்களா, கம்யூனிகேஷன்ஸ் தொலைத்தொடர்பு, அந்த சேட்டலைட்ஸ்ல இருந்து வரக்கூடிய அந்த சிக்னல்ஸ் எல்லாம் இருக்கு தெரியுமா, அத பூமிக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணி விடுற அந்த ஒரு அயான்ஸ்லாம் எங்க இருக்கும்னா தெர்மோஸ்பியர்ல தான் இருக்கும். ஓகே, சூப்பர். அடுத்து பார்க்கலாமா? பாருங்க, பயோகேஸ் சரிங்களா. பயோகேஸ் இஸ் a mixture of ஓகே மீத்தேன், ஹைட்ரஜன் சல்பேட், அப்புறமேட் கார்பன் டை ஆக்சைடு, ஹைட்ரஜன் சரிங்களா. அப்ப இதுதான் என்னன்னா பயோகேஸோட மிக்சர்ஸா இருக்கும். இப்ப மீத்தேன் பார்க்கும்போது சரிங்களா, மீத்தேன் எதுக்கு யூஸ் பண்ணலாம்? ஃபியூவலா யூஸ் பண்ணலாமா? ஃபியூவலா யூஸ் பண்ணலாம் சரிங்களா. இப்ப மீத்தேன் வந்து அதிகப்படியா கண்டீன்மெண்ட் ஆயிட்டு இருக்க இடம் எதுனா சீவேஜ் அதிக அளவுல கண்டீன்மெண்ட் ஆயிட்டு இருக்கும். ஓகேவா. அடுத்து என்னன்னா நம்மளுக்கு முக்கியமான கிரீன் ஹவுஸ் கேசஸ் சரிங்களா. கிரீன் ஹவுஸ் மீன்ஸ் என்னன்னா பசுமை இல்ல வாயுன்னு சொல்லுவாங்க சரிங்களா. அது என்னன்னா முக்கியமானது CO2 சரிங்களா, கார்பன் டை ஆக்சைடு. ஓகேவா. ஹைட்ரஜன் பா, இந்த ஹைட்ரஜன் நம்ம என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஃபியூச்சர் ஃபியூவல்னு சொல்லுவாங்க. ஃபியூச்சர் ஃபியூவல் சரிங்களா, அதாவது வருங்கால எரிபொருள் சொல்லுவாங்க சரிங்களா. ஃபியூச்சர் ஃபியூவல் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இந்த ஹைட்ரஜன் தான் என்ன பண்ணாது, ஸ்மோக்ஸ் அதாவது பொல்யூஷன் வந்து ரொம்ப 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 அளவு மினிமலான அளவு தான் என்ன பண்ணும், வெளியிடவே விடாது சரிங்களா. அதனாலதான் சொல்றாங்கன்னா ஃபியூச்சர் ஃபியூவல் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, சூப்பர். அடுத்து பார்க்கலாமா? ஓகே, சூப்பர் பா. Which of the following is an autosomal recessive disorder that is caused by gene mutation resulting in excessive destruction of RBC due to formation of abnormal hemoglobin molecule சொல்றாங்க. அதாவது பின்வருவனவற்றில் எது அசாதாரண ஹீமோகுளோபின் மூலக்கூறுகள் உருவாக்குவதால் ஏற்படும் சிவப்பு ரத்த அணுக்கள் அதிகப்படியான அழிவுக்கு காரணமான மரபணு மாற்றத்தால் உண்டாகும் ஒரு ஆட்டோசோமல் ஒடுங்கு பண்பு சார்ந்த குறைபாடாகும் கேட்டா தாலிஸ்மியா தான் சரிங்களா. இப்ப இந்த தாலிஸ்மியாக்கு முன்னாடி ஒரு பேர் இருந்தது சரிங்களா. என்ன பேர்னா கூலிஸ் அனிமியா. இதுதான் தாலிஸ்மியோட முன்னாடி இருக்கிற பேர். ஓகேவா. அடுத்து அல்பினிசம் பா. இந்த அல்பினிசம் பார்க்கும்போது நம்மளுக்கு முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்கு சரிங்களா. இந்த அல்பினிசம் வந்து என்னன்னா மெலனின் ப்ரொடக்ஷன் மெலனின் உற்பத்தி கம்மியாகிறதுனால என்ன ஆகுதுன்னா நமக்கு இந்த நார்மலா இருக்கிற ஸ்கின் கலர் இல்லாம ஸ்கின்னு, ஐஸ், ஹேர் இந்த மாதிரி எல்லா பகுதியிலும் என்ன ஆகிடுது, வெள்ளை கலர்ல மாறிடுது. அது மாதிரி பால் வெள்ளைன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த வெள்ளை கலர்ல மாறிடும். எதனால? மெலனின் ப்ரொடக்ஷன் கம்மியாகிறதுனால. இதுதான் சொல்லுவாங்க அல்பினிசம் சொல்லுவாங்க. இந்த மெலனின் ப்ரொடக்ஷன் கம்மியாகிறதுக்கு இன்னொரு என்சைம்ஸ் வந்து காரணமா இருக்கு. என்னன்னா தைரோசின் சரிங்களா. தைரோசின் என்சைம் வந்து ரொம்ப காரணமா இருக்கு. ஓகேவா. தைரோசின் குறைபாடுனால மெலனின் ப்ரொடக்ஷன் வந்து உற்பத்தி கம்மியாகும். மெலனின் உற்பத்தி வந்து கம்மியாகிறதுனால நம்ம ஸ்கின், ஹேர், கண்ணெல்லாம் என்ன ஆகுதுன்னா ஒரு மாதிரி பால் வெள்ளை கலர்ல மாறிடும். அந்த நிலைக்கு பேர் தான் என்னன்னா அல்பினிசம் சொல்லுவாங்க. ஓகேவா. அடுத்து பார்க்கலாமா? ரைட் பா. From the following statement identify the answer கேட்டிருக்காங்க. பின்வரும் கூற்றுகளில் சரியான விடையளிக்கு கண்டறிவோம். ஓகே. It is the end part of chromosome. ஓகே, இது குரோமோசோமின் இறுதி பகுதியாகும். ரைட். இட் மெயின்டைன் ப்ரொவைட் ஸ்டெபிலிட்டி ஆஃப் த குரோமோசோம். ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க, இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் சரிங்களா. இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னொரு வார்த்தை என்னன்னா இட் ஆக்ட்ஸ் ஏஜிங் கிளாக் ஆஃப் த எவ்ரி செல்ஸ் சொல்லுவாங்க. இந்த வார்த்தை வந்தாலே என்னன்னா டீலியோமர் தான் குறிச்சு வச்சுக்கலாம். இந்த வார்த்தை வந்துட்டாலே அது டீலியோமர் தான் என்ன பண்ணும், குறிக்குமே. ஓகேவா. அதை பார்க்கும்போது நம்மளுக்கு குரோமோசோம்ஸ் இந்த பேரை வந்து யார் இது பண்ணதுன்னா 1888 வந்து வால்டையர் வந்து டெரைவ் பண்ணாரு. ஓகேவா. இன்னொரு பார்க்கும்போது நம்மளுக்கு குரோமோசோம்ஸ் தானே இருக்கு, 23 குரோமோசோம்ஸ் இருக்குப்பா சரிங்களா. இப்ப குற்றம் 23 சொல்லிட்டு ஒரு படம் வரும் சரிங்களா, படம் இருக்கும். அந்த படத்துல என்னன்னா அந்த குற்றம் 23 வார்த்தை எதை வச்சு சொல்லியிருப்பாங்கன்னா குரோமோசோம்ஸ் வச்சு தான் சொல்லியிருப்பாங்க. அதுல முக்கியமான விஷயம் இதுல பார்க்கும்போது 22 சரிங்களா, 22 தெரியுமா, 22 ஆட்டோசோம்ஸ் சொல்லுவாங்க. ஆட்டோசோம்ஸ். அதே மாதிரி 23வது என்ன சொல்லுவாங்கன்னா ஆலோசோம்ஸ் சொல்லுவாங்க. ஆலோசோம்ஸ். அதே மாதிரி இந்த 23வது என்னன்னா செக்ஸ் டிட்டர்மினேஷன் குரோமோசோம் சொல்லுவாங்க. அதாவது பிறக்கக்கூடிய குழந்தை வந்து ஆனா பெண்ணான்னு தீர்மானிக்கிறது இந்த 23வது குரோமோசோம்ஸ் தான். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த பிறக்கக்கூடிய குழந்தை வந்து ஆனா பெண்ணான்னு தீர்மானிக்கிற ஒரு விஷயம் யாருகிட்ட இருக்குன்னா அப்பா கிட்ட இருந்து போகக்கூடிய ஸ்பெர்ம்ஸ் எல்லாம் என்ன இருக்காது, கண்டெயின் ஆகிருக்கு. அம்மாவுக்கும் குழந்தையோட பாலினத்தை வந்து தேர்ந்தெடுக்கிற ஒரு இதுக்கு வந்து அம்மாவுக்கும் குழந்தையோட பாலினத்தை தேர்ந்தெடுக்கிறதுக்கும் எந்த ஒரு சம்பந்தமே இல்லை.
அப்பா கிட்ட இருந்து போகக்கூடிய அந்த ஸ்பெர்ம்ஸ் தான் என்ன ஆகுது, குழந்தை வந்து ஆண் குழந்தை பெண் குழந்தைன்றது தீர்மானிக்கிறதா இருக்கு. ஓகேங்களா? அப்ப இந்த 23rd வந்து என்னன்னா செக்ஸ் டிட்டர்மினேஷன் குரோமோசோம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ரைட்பா. அடுத்து பார்க்கலாமா? ஸ்டேட்மெண்ட் A. ஓகே, cattle do not graze on the weeds of calotropis. அதாவது கால்நடைகள் calotropis எருக்கஞ்செடி எல்லாம் தெரிஞ்சிருக்கும். புலியார் சதுர்த்தி வந்தாலும் என்ன பண்ணும், எருக்கம்பூ எடுத்து மாலை கட்டி விற்க ஆரம்பிச்சிடும். அந்த எருக்கஞ்செடி தான். ஓகேவா? எருக்கஞ்செடி வகைகளை மேய்வதில்லைன்னு சொல்றாங்க. ஏன்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா தாவர உண்ணிகளிடமிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள கிளாடோட்ரோபிஸ் தாவரங்கள் முட்களை கொண்டுள்ளன்னு சொல்றாங்க. முட்கள் எல்லாம் கொண்டுள்ளதுப்பா. சரிங்களா? அதாவது கிளாடோட்ரோபிஸ் ஹேவ் ஸ்பைன்ஸ் அண்ட் த்ரோன்ஸ் அண்ட் ஸ்பைன்ஸ் சொல்றாங்க. இப்ப நம்ம எருக்கஞ்செடி எருக்கம்பூ பிக்கும் போது எல்லாம் முள்ளும் எப்படி த்ரோனுமா இருக்கும்? இல்ல. என்னன்னா அந்த இலையை பிக்கும் போது ஒரு வெள்ளை கலர் ஒரு மில்கி ஒயிட் கலர் ஒரு லிக்விட் வந்து வெளியே வரும். அந்த லிக்விட் வந்து நம்ம கண்ணுல பட்டா கண்ணு தெரியாம போயின்னு நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, அந்த ஒரு விஷம் தான் என்னன்னா மாடுகளோ ஆடுகளோ அதை சாப்பிடாம வந்து தடுக்குது. ஏன்னா அந்த மில்கி ஒயிட் வந்து விஷம். அந்த விஷத்தை எப்படி வரும், இறக்க நேரிடும். அதனால என்னன்னா கால்நடைகள் அந்த செடியை வந்து தொடவே தொடாது. ஓகேங்களா? நம்ம கண்ணுல பட்டாலே கண்ணு குருடாயிடும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஒரு காரணத்தால தான் என்னதுன்னா விலங்குகள் என்னன்னா அந்த செடிகளை வந்து சாப்பிடுறது. ஓகேவா? அப்ப இதுல தப்பானது என்னன்னா அது வந்து அது முட்களையும் த்ரோன்ஸையும் வந்து வச்சுக்காது. பார்க்கும்போது ஸ்டேட்மெண்ட் பி வந்து தப்பு. ஓகேவா? அப்ப ஏ கரெக்ட், ஆனா பி வந்து தப்பு. ஆப்ஷன் பி தான். புரியுதா? சூப்பர். அடுத்து பாருங்க, which of the following is incorrect about greenhouse gases கேட்டிருக்காங்க. சரிங்களா? புரிஞ்சுக்கலாம். பசுமை இல்ல வாயு. பசுமை இல்லன்னு வாயு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் முக்கியமா நம்ம என்னது, கார்பன் டை ஆக்சைடு தான். சரிங்களா? கார்பன் டை ஆக்சைடு நம்மளுக்கு வந்து என்னது, கார்பன் டை ஆக்சைடு CO2. சரிங்களா? நம்மளுக்கு மொத்தமா எவ்வளவு இருக்கு, நம்மளுக்கு நைட்ரஜன் இருக்கா ஃபர்ஸ்ட், அடுத்து என்னது ஆக்சிஜன் இருக்கு, அடுத்து என்னன்னா ஆர்கான் இருக்கு, அடுத்து என்னன்னா CO2 கார்பன் டை ஆக்சைடு. சரிங்களா? கார்பன் டை ஆக்சைடு இதுதான் என்னன்னா இதோட ஸ்ட்ரக்சர். அதாவது எப்படி சொல்ல, வரிசைப்படுத்தி எழுதணும். இப்படிதான் வந்து வரிசைப்படுத்தி எழுதணும். இதுல முக்கியமான விஷயம் சார், கார்பன் டை ஆக்சைடு வந்து நம்ம பூமியை தான் சார் சூடாக்குது, பூமி அதிகமா சூடாக்கிட்டு போதே சார். இப்ப கார்பன் டை ஆக்சைடு இல்லைன்னா நல்லது தானே சார், ஏன் சார் 0.003% இருக்குன்னு கேட்டா நல்லா புரிஞ்சுக்கோங்க. கார்பன் டை ஆக்சைடு ஒரு பூமிக்கு வந்து நம்ம பூமி கண்டிப்பா தேவை. இப்ப கார்பன் டை ஆக்சைடு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பூமி எப்படி ஆயிடும்னா குளிர் பிரதேசமா மாறிடும். ஏன்னா வரக்கூடிய சூரிய வெளி புடிச்சுக்கிட்டு பூமியை வந்து ஒரு கதகதப்பான நிலையில வச்சிருக்கிறது என்னது, கார்பன் டை ஆக்சைடு தான். இப்ப கார்பன் டை ஆக்சைடு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், வரக்கூடிய சூரிய ஒளி வரும், வந்து அப்படியே வெளில போயிடும். நைட் நேரத்துல அது பூமி வந்து தட்பவெப்பமா இருக்காது. இப்ப கார்பன் டை ஆக்சைடு அதிகமாகறதுனால என்ன ஆகுது, நம்மளுக்கு பூமியில வந்து வெப்பமும் அதிகமாகுது. இப்ப கார்பன் டை ஆக்சைடுன்றது முக்கியம் தான். அது கம்மியா இருந்தாலும் பிரச்சனை, அதிகமா இருந்தாலும் பிரச்சனை. ஓகேவா? அடுத்தது நைட்ரஜன். இன்னொன்னு கொஸ்டின் வரும் உங்களுக்கு, சார் நம்மளுக்கு உயிர் வாழ தேவையானது என்னன்னா ஆக்சிஜன் தான், ஆனா நைட்ரஜன் என்ன சார் அதிகமா இருக்கு அப்படின்னு கேட்டா நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப ஆக்சிஜன் வந்து என்னது, ஆக்சிஜன் வந்து கம்மியான அளவு, நைட்ரஜனோட கம்மியான அளவு இருக்கும் போதே என்னன்னா எப்படி சொல்றதுன்னா ஒரு இரும்பெல்லாம் என்ன சீக்கிரமா துருப்பிடிச்சிருது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது காட்டு தீ, ஏதோ ஒரு பில்டிங்ல தீ பத்துது, இல்லைன்னா வந்து காட்டு தீ ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகுது, அதிகமான அளவு பரவி போயிடுது. ஓகேங்களா? இப்ப எரிதலுக்கு துணை புரியக்கூடியது என்னன்னா ஆக்சிஜன் ஒரு அங்கமா இருக்கு. ஓகேங்களா? ஒரு பில்டிங்ல வந்து ஃபயர் ஆயிடுச்சு, ஒரு காட்டு தீ வந்து ஏற்பட்டுச்சுன்னா அதை அமைக்க எவ்வளவு பாடுபடுறாங்க. எப்படி, ஆக்சிஜன் வந்து 21% இருக்கும் போதே. சரிங்களா? பட் ஆக்சிஜன் வந்து என்னன்னா 78% மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப ஒரு சிம்பிளா சொல்லணும்னா, நான் இங்க ஒரு தீக்குச்சியை பத்த வச்சேன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே உலகமே பத்திட்டு எரிஞ்சிடும் அந்த மாதிரி. சரிங்களா? அதனால தான் என்னன்னா ஆக்சிஜன் வந்து கம்மியான அளவு இருக்கிறது நல்லது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த இரும்பெல்லாம் துருப்பிடிக்கிறது. சரிங்களா? ஆக்சிஜன் தண்ணி இது ரெண்டும் சேரும் போது என்னதுன்னா நம்மளுக்கு துருப்பிடிதலான நிகழ்வே நடக்குது. சரிங்களா? இப்ப ஹைட்ரேட்டட் ஃபெர்ரிக் ஆக்சைடுன்னு சொல்லுவாங்க. அதாவது துருப்பிடிதலுக்கான ஃபார்முலா என்னன்னா Fe2O3.X H2O. சரிங்களா? இதுதான் துருப்பிடிதலுக்கான ஃபார்முலா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இரும்பு இருக்கா, துருப்பிடிக்கிறதுக்கு இரும்பு இருக்கா, ஆக்சிஜன் இருக்கா, அது கூட சேர்ந்து என்னது தண்ணி இருக்கா, இது மூணும் சேர்றதுனால என்ன ஆகுது, நம்மளுக்கு துருப்பிடிதல் நடக்குது. சரிங்களா? இப்ப 21% ஆக்சிஜன் இருக்கிறதுனாலே என்ன ஆகுதுன்னா நமக்கு துருப்பிடிதல் வந்து ரொம்ப அதிகமா நடக்குது. சரிங்களா? ரஸ்டிங் ஆகுது, பில்டிங் எல்லாம் மெயின்டெனன்ஸ் ஒர்க் அதிகமாகுது. இதுவே பாருங்களேன், நைட்ரஜன் அளவுக்கு அதிகமா 78% நைட்ரஜன் அளவு ஆக்சிஜன் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு எப்படி சொல்ல, இரும்பெல்லாம் என்னன்னா எடுத்துட்டு வந்து வெளில போட்ட உடனே சட்டு ஒரு அரை மணி நேரத்துல நம்ம துருப்பிடிச்சு போடு, எந்த பில்டிங் கட்ட முடியாது, எதுவுமே ஃபிரிக்ஷனே இருக்காது. ஓகேவா? அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஏன் நைட்ரஜன் அதிகமா இருக்கு ஆக்சிஜன் கம்மியா இருக்குன்னா ஆக்சிஜனோட வீரியத்தை குறைக்கதான் நைட்ரஜன் வந்து அதிகமா இருக்கு. ரொம்ப முக்கியம். ஆக்சிஜனோட வீரியத்தை குறைக்கதான் அது நைட்ரஜன் ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியணும். சரிங்களா? ஆஸ் வெல் நம்ம வந்து நைட்ரஜன், ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு படிக்காம
இந்த கான்செப்ட் இதை புரிஞ்சுக்கிட்டு படிச்சா நம்மளுக்கு வந்து ஈஸியா இருக்கும். இப்ப 21%, ஆனா டைனோசர் காலகட்டத்தில் பார்க்கும்போது நம்மளுக்கு ஆக்சிஜன் 55% கிட்ட இருந்தது. சரிங்களா, ஜுராசிக் காலகட்டம்லாம் சொல்லுவோம்ல, அதை பார்க்கும்போது ஆக்சிஜன் வந்து ரொம்ப 55% மேல இருந்தது. அதனாலதான் என்னன்னா அப்ப இருக்கக்கூடிய விலங்குகளும் அப்ப இருக்கக்கூடிய இந்த மரங்களும் என்ன ரொம்ப பெருசு பெருசா இருந்தது. ஓகேவா? ஓகேப்பா, சூப்பர். நைட்ரஜனா? ஓகே, நைட்ரஜன் பார்த்து நம்ம அடுத்த டாபிக்ல வந்து பார்ப்போம். சரி, நைட்ரஜன் பேசினா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா பேசணும். ஓகேவா, சூப்பர்பா. அடுத்த மீத்தேன் பார்க்கணும்ல. மீத்தேன் வந்து என்னன்னா ஒரு ஃபியூவலாவும் ஒர்க் ஆகும். சரிங்களா, ஃபியூவலாவும் ஒர்க் ஆகும். ஓகே, அதுக்கப்புறம் சீவேஜ்ல வந்து அதிகமா இருக்கும். நைட்ரஸ் ஆக்சைடு, நைட்ரஸ் ஆக்சைடு, நைட்ரஸ் ஆக்சைடு நம்ம என்னன்னு சொல்லுவோம்? லாஃபிங் கேஸ்ன்னு சொல்லுவோமா? லாஃபிங் கேஸ், லாஃபிங் கேஸ்ன்னு சொல்லுவோம் நைட்ரஸ் ஆக்சைடு. இந்த பைரவ படம் பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். சரிங்களா, இந்த கோட்டை வீரனோட ஒய்ஃப் டெத்துக்கு வந்து வில்லன் வந்து போவாரு, போகும்போது சிரிச்சுட்டே போவார்ல, அப்ப வந்து அவங்க வந்து அந்த இன்ஹேலர்ல என்ன கொடுத்துருப்பாங்கன்னா லாஃபிங் கேஸ், அதாவது நைட்ரஸ் ஆக்சைடு வந்து இன்ஃபியூஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதனால என்ன ஆகுது, ஒரு பம்ப் வந்து அடிச்ச உடனே என்னன்னா சிரிப்பு வர ஆரம்பிச்சு. இப்ப நைட்ரஸ் ஆக்சைடுனா லாஃபிங் கேஸ்ல வரும். சரிங்களா, இப்ப இந்த நைட்ரஸ் ஆக்சைடு நம்மளுக்கு என்னவா ஒர்க் ஆகுதுன்னா மயக்க முட்டி அனஸ்தீஷியாவும் என்ன ஆகும், ஒர்க் ஆகும். அனஸ்தீஷியா, அனஸ்தீஷியாவும் இந்த நைட்ரஸ் ஆக்சைடு வந்து ஒர்க் ஆகும். ஆனா நைட்ரஸ் ஆக்சைடு மட்டும் யூஸ் பண்ணி அனஸ்தீஷியா கொடுக்க முடியாது. நைட்ரஸ் ஆக்சைடு கூட ஈத்தரை வந்து கலக்கணும். ஓகேங்களா, அப்ப ரெண்டுத்தையும் சேரும் போது அது அனஸ்தீஷியா, அதாவது மயக்க மருந்தாவே ஒர்க் ஆகுமே. ஓகே, சூப்பர்ப்பா. ஹைட்ரஜன், சரிங்களா, கிரீன் ஹவுஸ் கேஸஸ் ஹைட்ரஜன் சம்பந்தமே இல்லை. ஏன்னா ஹைட்ரஜன்ன்றது பொல்யூஷன் வந்து ஏற்படுத்தாது. சரிங்களா, அதனால என்ன சொல்றாங்க, ஃபியூச்சர் ஃபியூல் சொல்றாங்க. ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் பாருங்க, the significance of food web is, significance of food web is, அதாவது உணவு வலையின் முக்கியத்துவம் என்னவென்றால் என்னன்னு பார்க்கலாமா? it does not maintain stability in nature, இது இயற்கையின் சமநிலையை பேணுவதில்லை. ரொம்ப ரொம்ப தப்பு. இயற்கையோட சமநிலையை பேணுறதே என்னது, நம்ம ஃபுட் வெப் தான். ஏன்னா பாருங்களேன், இப்ப நம்மளுக்கு என்ன ஆகுது, கிராஸ் எப்படி சொன்னா, ஓகேப்பா, இப்ப வயல் எடுத்துப்போம். வயல்ல வந்து எலி இருக்கு. எலி வந்து எலியை பிடிச்சி சாப்பிட பாம்பு வருது, பாம்பை பிடிச்சி சாப்பிட கழுகு வருது. இப்ப வந்து பாம்புக்கு வந்து எலி மேல வந்து ஒரு நாட்டமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். நீ போ, நான் மண்ணு ஒரு இடத்துக்கு போறேன்னா எலி அதிகமாயிடும். எலி அதிகமாயிடுச்சுன்னா கிராஸ் அந்த பயிர்கள் என்ன எலி சாப்பிடும். பயிர் அதிகமா சாப்பிட்டுச்சுன்னா என்ன ஆகும், விவசாயம் நடக்காது. விவசாயம் நடக்கலன்னா உணவு தட்டுப்பாடு ஏற்படும். அப்ப எலின்ற ஒரு சின்ன தும்கொண்டுதான் இருக்கும். ஆனா அது விட்டுறதுனால, அதாவது உணவு சங்கிலி வந்து கெடுறதுனால எவ்வளவு பெரிய ஆபத்து வருதுன்னு பாருங்க. அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஃபுட் வெப், சரிங்களா, உணவு வலை வந்து கரெக்டா வந்து என்ன பண்ணுது, நம்மளோட இயற்கையின் சமநிலையை வந்து என்ன ஆகுதுன்னா பேணி பாதுகாக்கு. ஓகேவா, சூப்பர்ப்பா. அடுத்து பாருங்க, ஷோ த பேட்டர்ன் ஆஃப் எனர்ஜி டிரான்ஸ்பர், இது கரெக்ட் தான். சரிங்களா, அதாவது இது ஆற்றல் பரிமாற்றத்தை அமைப்புகளை காட்டுறதுன்னு சொல்றாங்க, இது கரெக்ட். அடுத்து பாருங்க, இட் எக்ஸ்பிளைன் ஸ்பெசிபிக் இன்டராக்ஷன் பா. ஓகேவா, இது உயிரினங்களுக்கு இடையேயான இடைவெளியினை விளக்குகிறது. ஓகேங்களா, எப்படி எலினா எப்படி இருக்கும், பாம்பனா எப்படி இருக்கும், பறவைகள்லாம் எப்படின்னு சொல்லிட்டு விளக்கி காட்டுறதே என்னது, இந்த ஃபுட் வெப் தான். ஓகேவா, பார்க்கும்போது என்னன்னா 2 மற்றும் 3 தான் சரி, 1 வந்து தப்பு. ஓகேங்களா, சூப்பர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ரைட். which of the following is incorrect about the application of karyotyping சொல்லுவாங்க. இது கொஞ்சம் முக்கியமானது. சரிங்களா, காரியோடைப்பிங்ன்றது இது முக்கியமானது. காரியோடைப்பிங்ல இந்த 3 பாயிண்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா, பாருங்க, it is used to detect the chromosomal abbreviation of chromosome, அதாவது இது குரோமோசோம்களில் ஏற்படும் பிறழ்வுகளை கண்டறியப்படுகிறது. ஓகே, சூப்பர். அடுத்து பாருங்க, it helps to identify the abnormalities of chromosome like ஆனியோஃபோல்டி. ஓகே, இது ஆனியோஃபோல்டி போன்ற குரோமோசோம் சார்ந்த அசாதாரண நிலையை அடையாளம் காண உதவுகிறது. இதுவும் கரெக்ட். அடுத்து பாருங்க, இட் இஸ் ஆல்சோ யூஸ் டு பிரெடிக்டிங் தி எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஸ்பீசிஸ் பா. இது உயிரினங்களுக்கு இடையேயான பரிணாம உணர்வுகளை கண்காணிக்க பயன்படுது. இருக்கிறது ரொம்ப 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 முக்கியமானதுதான் இதுதான். சரிங்களா, காரியோடைப்பிங்ல முக்கியமானதுன்னு இது மட்டும்தான். சரிங்களா, அப்ப இது 3மே கரெக்ட் தான். இன்கரெக்ட் சொல்லிட்டு எதுவுமே இல்லை. ஓகே, ரைட். அடுத்து பாருங்களா, which of the following statement is wrong with respect to wind energy ன்னு கேக்குறாங்க. அதாவது காற்று ஆற்றல் தொடர்பான கீழே உள்ளவற்றுள் எது தவறான கூற்றுன்னு கேட்டுட்டாங்க. அதை பாருங்க, wind energy is renewable energy, அதாவது காற்று ஆற்றல் ஒரு புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் சொல்றாங்க, கரெக்ட் தான். சரிங்களா, அடுத்து பாருங்க, the blades of wind mills are operated by the help of electric motors, காற்றாலின் இறக்கைகள் மின் மோட்டாரின் உதவியுடன் இயக்கப்படுகிறதுன்னு சொல்றாங்க, இது ரொம்ப தப்பு. காற்றானோட இறக்கைகள் வந்து மின் மோட்டாரால இயக்கப்படல, யாராலனா விண்ட் எனர்ஜி. சரிங்களா, சாரி, விண்டு, காற்று. காற்றுனால்தான் என்ன ஆகுது, அந்த பிளேடு வந்து சுத்துது. அந்த பிளேடு சுத்துறதுனால்தான் மின் மோட்டார்ல என்ன ஆகுது, நமக்கு எனர்ஜியே கிடைக்குது. ஓகேவா, சூப்பர்.
காற்று ஆற்றல் உற்பத்தி மாசு இல்லாது. கரெக்ட் தான். சரிங்களா? இது வந்து எந்த ஒரு பொல்யூஷனையும் வந்து ஏற்படுத்தாது. காற்று ஆற்றல் பயன்படுத்துவது புதைப்படிவ எரிபொருட்கள் நுகர்வை குறைக்கலாம். இது ரொம்ப ரொம்ப கரெக்ட். இப்ப நம்மளுக்கு ஃபாசில்ஸ் அதிகமா எரிக்கிறதுனால நம்மளுக்கு என்ன ஆகுது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப ஃபாசில்ஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த கோல்னு சொல்லுவாங்களா, கோல், ஓகேங்களா? கோல்னா நிலக்கரின்னு சொல்லுவாங்களா. இப்ப நிலக்கரி எரிக்கிறதுனால என்ன ஆகுது, நமக்கு அதிகமான பொல்யூஷன் தான் ஏற்படுது. அது மட்டும் இல்லாம ஒரு நிலக்கரி உருவாக பலாயிரம் வருஷம் ஆகும். ஆனா அந்த பலாயிரம் வருஷம் உருவான நிலக்கரி என்ன பண்ண ஒரு செகண்ட்ல எடுத்து எரிச்சு கரண்டா மாத்திட்டு போயிடும். சரிங்களா? பட் இதை எரிக்கிறதுனால பொல்யூஷன் ஏற்படும். சரிங்களா? அப்படி கோல்னு பார்க்கும்போது நம்மளுக்கு எத்தனை வகை இருக்கு? மொத்தமா 4 வகை இருக்குப்பா. சரிங்களா? பேசிக்கா 3 வகை, கொஞ்சம் இந்த தவிர 4 வகை. என்னது? நம்மளுக்கு ஆந்த்ராசைடு இருக்கா, ஆந்த்ராசைடு, பிட்டுமென், அடுத்து சப்பிட்டுமென், அடுத்து லிக்னைட். இருக்கிறதுல ஹையஸ்ட் குவாலிட்டி ஆஃப் கோல் எதுனா ஆந்த்ராசைடு தான். கிட்டத்தட்ட 97% எரித்தன்மை வந்து அதுல என்ன இருக்கும், கார்பன் அளவு வந்து இருக்கும். இருக்கிறதுல லோவஸ்ட் குவாலிட்டி என்னன்னா 25% தான். சரிங்களா? கார்பன் அளவு. மீதி 75% என்னன்னா பொல்யூஷன் தான். ஓகேங்களா? 70% பொல்யூஷன் தான். சரிங்களா? இந்த லிக்னைட் தான் அது நம்ம என்எல்சில வந்து எடுத்துட்டு இருக்கோம். என்எல்சியோட ஃபுல் ஃபார்ம் என்னப்பா? நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன். ஓகேவா? ரொம்ப முக்கியமானது. புரியுதா உங்களுக்கு? அப்ப புதைப்படிவத்தை எரிக்கிறதுனால பொல்யூஷன் அதிகமா வரும். புதைப்படிவத்தை வந்து அதிகமா எடுக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா புதைப்படிவமே இல்லாம வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? அதுக்கு பதிலா மாற்ற என்ன பண்ணலாம், நம்ம விண்ட் எனர்ஜி வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. விண்ட் எனர்ஜி பிளஸ் சோலார் எனர்ஜி யூஸ் பண்ணலாம் சொல்றாங்க. நம்ம தமிழ்நாட்டுல கூட அந்த முப்பந்தல், ஆரோவில் மொழி அந்த மாதிரி மாநிலங்கள் என்னன்னா விண்ட் எனர்ஜி வந்து அதிகமா இருக்கு. ஓகே, சூப்பர்ப்பா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அசெஷன் கேட்டிருக்காங்க. The sperm produced by the father determines the sex of the child சொல்றாங்க. சரிங்களா? ரீசன் பார்க்கும்போது என்னன்னா நமக்கு mother is not responsible in determining the sex of the child சொல்றாங்கப்பா. இது என்னன்னா அப்சல்யூட் கரெக்ட் தான். என்னன்னா ஃபாதர் கிட்ட இருந்து போகக்கூடிய அந்த ஸ்பெர்ம் நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. அசெஷன் கேட்டிருக்காங்க. the sperm produced by the father determines the sex of the child சொல்றாங்க. ஓகேவா? தந்தையால் உற்பத்தி செய்யப்படும் விந்தணுவே குழந்தையின் பாலினத்தை தீர்மானிக்கும் சொல்றாங்க. ஓகேவா? இது கரெக்ட். ரெண்டாவது பாருங்க. the mother is not responsible in determining the sex of the child. குழந்தையின் பாலினத்தை தீர்மானிப்பதில் தாய்க்கு எந்த பங்கும் இல்லைன்னு சொல்றாங்க. இது அப்சல்யூட் கரெக்டா நம்ம ஸ்கூல் புக்ஸ்லயே இருக்கு. சரிங்களா? பிகாஸ் நம்மளுக்கு என்னன்னா ஃபாதர்ஸ் கிட்டே இருந்து போகக்கூடிய ஸ்பெர்ம்ஸ் என்ன பண்ணுவோம், நமக்கு குழந்தையோட பாலினம் அது ஆனா பெண்ணான்றதையே தீர்மானிக்கிறது ஃபாதர் கிட்டே இருந்து போகக்கூடிய அந்த ஸ்பெர்ம்ஸ் தான். சரிங்களா? இது தாய்க்கு வந்து என்னன்னா எந்த ஒரு பங்குமே இல்லை. பட் ஆனா நம்ம இந்தியன் கல்ச்சர், அந்த வேர்ல்ட் கல்ச்சர்ல இப்ப இல்ல, இதுக்கு முன்னாடி ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடின்னு பார்க்கும்போது என்னன்னா எல்லாத்துக்கும் என்ன பண்ணுவோம், நம்ம தாயை தானே பண்ணுவோம், குறை சொல்லிட்டு இருப்போம். சரிங்களா? அப்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட், கரெக்டா பார்த்து வச்சுக்கோங்க. both A and R are correct தான். ஓகேங்களா? அடுத்து பாருங்க. arrange the correct chronological order of the following food chain சொல்றாங்கப்பா. சரிங்களா? பாருங்களா, ஃபுட் செயின் வந்து என்னன்னா கிராஸ். சரிங்களா? கிராஸ் யார் சாப்பிடுவா? எலி சாப்பிடும். எலி யார் சாப்பிடுவா? பாம்பு சாப்பிடும். பாம்பு யார் சாப்பிடுவா? கழுகு வந்து சாப்பிடும். சரிங்களா? இதுதானே அது ஆஸ் ஆஃப் ஆல் ஃபுட் செயினா வந்து இருக்குமே. ஓகேங்களா? ஃபுட் வெப் வேற, ஃபுட் செயின் வேற. ரைட்டா? அடுத்து பாருங்க. கன்சிடர் த ஃபாலோயிங் பேர்ஸ்பா. சரிங்களா? இது ஒரு ஈஸி கொஸ்டின் தான். பட் ஆனா வந்து இதுக்கு நம்மளுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்னா மோனோனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், டைனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், ட்ரைனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்படி பார்க்கும்போது மோனோனா 1, டைனா 2, ட்ரைனா 3. ஓகேவா? அப்ப மோனோ. சரிங்களா? மோனோன்னு பார்க்கும்போது 2n+1 வராது, 2n-1. சரிங்களா? ட்ரைன் பார்க்கும்போது 2n-1 2n+1 வரும். சரிங்களா? நல்லிசோமினா என்ன வராதுன்னா 2n-2 வரும். ஓகேவா? பார்க்கும்போது என்னது, 3மே தப்பு. ஓகேவா? ஆல் பேர்ஸ் ஆர் ஃபால்ஸ் தான். கொஞ்சம் இம்பார்ட்டன்டான, கொஞ்சம் இல்ல, குரூப் 1ல வந்து கண்டிப்பா கேட்பாங்க. சரிங்களா? அதனால இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். மோனோனா, ட்ரைனா, டைனா. சரி, டைனா, ட்ரைனா, அது ரொம்ப முக்கியமானது. பாருங்க. ரைட்பா. அடுத்து பாருங்களேன். மேட்ச் த ஃபாலோயிங். அதுல பார்க்கும்போது என்னன்னா நைட்ரோசோமோனாஸ். சரிங்களா? நைட்ரோசோமோனாஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன வருது, நைட்ரிபிகேஷன். அதாவது நைட்ரோசோமோனாஸ் நைட்ரேட் ஆக்கம். ஓகே, அது பாருங்களேன், நம்மளுக்கு சிம்பிளா கண்டுபிடிச்சலாம். ஏக்கு 3. ரைட்டா? ஏக்கு 3 எங்க இருக்குன்னு பாருங்க. ஏக்கு 3 டில மட்டும் தான் இருக்கு. அப்ப சில கிடையாது, எலிமினேஷன் கோயிந்தா. பில கிடையாது, எலிமினேஷன் போயிடு. ஏல கிடையாது, எலிமினேஷன்.
ஓடி போயிடும். சரிங்களா? பார்க்கும்போது என்னன்னா டில மட்டும்தான் இருக்கு. அப்ப சிம்பிளா என்ன பண்ணிடலாம், ஒரு ஆப்ஷனை கண்டுபிடிச்சு என்ன பண்ணணும்னா இதுல மேக்சிமம் ஈஸியா ஸ்கோர் பண்ணிடலாம். ரொம்ப 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 முக்கியமானது. சரிங்களா? ஈஸியா உங்களுக்கு டைம் சேவ் பண்ண இந்த எலிமினேஷன் இது வந்து ரொம்ப முக்கியம். இந்த மேட்ச்ல ஃபாலோயிங் உங்களுக்கு கேட்ட லக்கு, கேட்கலாம் பேர்ஸ் தான் யூஸ் தான் போட்டாகும். ஓகேவா? சூப்பர். அடுத்து பார்க்கும்போது எல்லாமே பாருங்களா, நைட்ரஜன், நைட்ரிபிகேஷன், டீநைட்ரிபிகேஷன், நைட்ரஜன் சொல்லிட்டு எல்லாமே நைட்ரஜனா இருக்கு. ஏன்னா தாவரத்துக்கு முக்கியமான சத்து எங்க இருந்து, முக்கியமான சத்து என்னன்னா நைட்ரஜன் தான். சரிங்களா? சிம்பிளா ஒரு கான்செப்ட் இருக்கு என்னன்னா, நம்ம வளிமண்டலத்துல 78% நைட்ரஜன் இருக்கு. சரிங்களா? ஆனா அந்த 78% நைட்ரஜனையும் தாவரங்கள் தனக்கு தானே எடுத்துக்க முடியாது. சரிங்களா? ஏன் எடுத்துக்க முடியாது? சரிங்களா? அப்படி எடுத்துக்கிட்டா என்ன ஆகும்னா, அவதார் படத்துல மரம்லாம் இருக்கு தெரியுமா, அந்த மாதிரி என்ன ஆகிடும், மரம்லாம் அதிகமா வளர்ந்துகிட்டு போயிடும். சரிங்களா? நிக்க இடம் இருக்காது. அப்படி சின்னதா வளரக்கூடிய செடி கூட என்ன ஆகும்னா அதிகமான உயரத்துக்கு போயிடும். ஓகேவா? இதனால என்னன்னா செடிகள் மரங்கள் தனக்கு தானே நைட்ரஜனை வந்து எடுத்துக்க முடியாம இருக்கு. சரிங்களா? அதே மாதிரி செடிகளுக்கும் மரங்களுக்கும், சரிங்களா, செடிகளுக்கும் மரங்களுக்கும் நைட்ரஜனை எடுத்து கொடுக்கறது. சரிங்களா? நைட்ரஜனை வந்து எடுத்து கொடுக்கறது யாருன்னு கேட்டா வேர்களுக்கு நடுவுல இருக்கிறது. சரிங்களா? வேர் முடிச்சுக்கள்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ரூட் நோடல்ஸ். சரிங்களா? இது என்னன்னு சொல்ல ரைசோபியம் சொல்லுவாங்கப்பா. ரைசோபியம் சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த ரைசோபியம் வந்து லெகுமினஸ் பிளான்ட்ஸ்ல இருக்கும். லெகுமினஸ் பிளான்ட்ஸ் அதிகமா காணப்படும். சரிங்களா? லெகுமினஸ் செடி வகைகள்ல அதிகமா காணப்படும். சரிங்களா? என்னன்னா வளிமண்டலத்துல இருக்கக்கூடிய நைட்ரஜன்களை கலெக்ட் பண்ணி வேர்கள் வழியா செடிகளுக்கு பாஸ் பண்ணும். அதுக்கு பதிலா செடி என்ன பண்ணும்னா ரைசோபியம்க்கு சாப்பாடையும் தங்கறதுக்கு இடமும் கொடுக்கும். சரிங்களா? மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்ப செடிகளுக்கு வந்து இந்த நைட்ரஜன் வந்து ரைசோபியம் வழியா கிடைக்க நிறைய உறுதுணையா இருக்கு. ஓகேவா? சூப்பர். அடுத்து பாருங்க, கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் பா. சரிங்களா? கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். IUCN was founded on 5th October 1948 at Gland, Switzerland சொல்றாங்க. சரிங்களா? இது வந்து ஆப்ஷன் தப்புன்னு கொடுத்துருக்காங்க. நல்லா முக்கியம். ஏன்னா ஐயூசிஎன் வெப்சைட்ல நம்ம ஸ்கூல் புக்ஸ்ல என்னன்னா சில டேர்ம்ஸ் வந்து தப்பா இருக்கும். இப்ப கரண்டா தான் என்ன பண்ணிருக்காங்க, இந்த இடத்த வந்து மாத்திருக்காங்க. அதனால தான் என்ன சொல்றோம், இது வந்து தப்புன்னு சொல்லுவோம். ஏன்னா கான்செப்ட் பிளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் கரெக்ட் ஆயிரும். சரிங்களா? அதனால இது வந்து தப்பு. ரெண்டாவது பார்க்கும்போது இந்தியா வந்து எப்ப இது கூட மெம்பர் ஆச்சுன்னா 1969ல. சரிங்களா? 1969ல என்ன பண்ணாங்க, மெம்பர் ஆனாங்க. இந்த 1969ல நிறைய ஒரு விஷயம் நடந்திருக்கு. சிம்பிளா எக்கனாமியில பார்க்கும்போது 14 பேங்க்ஸ் என்னன்னா நேஷனலைஸா, 14 பேங்க்ஸ் தேசியமயமாக்கப்பட்டது. சரிங்களா? எப்ப 1969. 1980 என்னன்னா மீதி 6 வங்கிகள் என்னாச்சு, தேசியமயம் ஆகிடுச்சு. ஓகேவா? பேங்க்ஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு இந்திய ரிசர்வ் வங்கி வந்து எப்ப 1934ல சட்டம் போட்டாங்களா இந்திய ரிசர்வ் வங்கிக்கு, ஆர்பிஐக்கு. அதே எப்போ வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க, 1935ல எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்களா? கரெக்ட். அதாவது நிறுவிட்டாங்க. 1937 என்ன பண்ணாங்க, ஆர்பிஐ கல்கத்தால இருந்து மும்பைக்கு மாத்தினாங்க. 1949 என்ன பண்ணாங்க, ஆர்பிஐ தேசியமயமாக்கிட்டாங்க. இந்த ஆர்பிஐ தேசியமயம் ஆக்குறதுக்கு முன்னாடி 1948ல ஒரு சட்டம் இயற்றி தான் என்ன பண்ணுவாங்க, ஆர்பிஐ வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா மாத்திருப்பாங்க. சரிங்களா? அதாவது நாட்டுடைமை ஆகிருப்பாங்க. அது என்ன சட்டம்ன்ற பாத்துருங்க. குரூப் 1 மெயின்ஸுக்கும் பிரிலிம்ஸுக்கும் ரொம்ப முக்கியமானது. 1948ல ஒரு சட்டம் ஏற்றிருப்பாங்க. சரிங்களா? அந்த சட்டம் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓகேவா? சூப்பர். அப்ப இது கரெக்ட் தான். The vision of IUCN. ஃபர்ஸ்ட் IUCN என்னன்னு பார்த்தலாம். IUCNனா இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கன்சர்விங் நேச்சர். இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கன்சர்விங் நேச்சர். சரிங்களா? இதுதான் IUCN-ஓட ஃபுல் ஃபார்ம். ஓகே, பார்க்கும்போது என்னது, just world that values a conserve nature. அப்ப என்னன்னா இதுவும் கரெக்ட் தான். அப்ப 2, 3 வந்து கரெக்ட், 1 வந்து தப்பு. ஓகே, சூப்பர். அடுத்து பாருங்க, who explained the theory of evolution in this book origin of species in natural selection கேட்டா உங்களுக்கு யாரு, சார்லஸ் டார்வின் தான் வந்துருவாங்களே. ரொம்ப முக்கியமானது. சிம்பிளா. அடுத்து பாருங்க, லமார்க் வந்து எதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருப்பாருன்னா யூஸ் அண்ட் டிஸ்யூஸ் தியரி. யூஸ் அண்ட் டிஸ்யூஸ் தியரிக்கு வந்து அந்த அவர் தியரி வந்து யாருன்னா லமார்க் வந்து வச்சிருப்பாரு. சரிங்களா? மெண்டல் பார்க்கும்போது என்ன, நம்மளுக்கு ஜெனடிக்ஸ்ல வந்துரும். சரிங்களா? ஜெனடிக்ஸ்ல மெண்டல்ன்றவர் வந்துருவார்.
ஓகேங்களா, சூப்பர்ப்பா. அடுத்து பார்க்கலாமா? Father of a child is color blinded and the mother is carried for color blindness. The probability of the child being color blindness is அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு குழந்தையின் தந்தை நிறக்குருடு உள்ளவராகவும் தாய் நிறக்குருடுக்கான கடத்தியாகவும் இருந்தால் அக்குழந்தைக்கு நிறக்குருடு இருப்பதற்கான நிகழ்தகவு என்னன்னா ப்ராபபிலிட்டி 50%. ஓகேவா? மேக்சிமம் பார்க்கும்போது என்னன்னா அப்பாக்கோ இல்ல குடும்பத்துக்கோ வந்து ஏதாச்சும் ஒரு பரம்பரை வியாதின்னு சொல்லுவாங்க. அது இருந்தா ஆட்டோமேட்டிக் அடுத்த ஜெனரேஷன் என்னன்னா டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகேங்களா, சூப்பர். அடுத்து பாருங்க, entomobotany is a study of regions, plants and their practices used to the traditional knowledge of the local culture of people. Who coined the term entomobotany கேக்குறாங்க. இனத்தாவரவியல் என்பது ஒரு குறிப்பிட்ட பகுதியின் தாவரங்கள் மற்றும் அவற்றின் நடைமுறை பயன்பாடுகள் குறித்து அப்பகுதி மக்களின் பாரம்பரிய அறிவின் அடிப்படையில் மேற்கொள்ளப்படும் ஆய்வாகும். இத்தாவரவியல் என்ற சொல்லை உருவாக்கியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு யாரு? நம்மளுக்கு JW ஹார்ஷ்பெக்கர் தான் என்ன பண்ணாங்க, இந்த ஃபாதர் ஆஃப் என்டோமோபாட்டனின்னு சொல்லுவாங்க. பீர்பால் சாயினி, பீர்பால் சாயின் பார்க்கும்போது என்னன்னா ஃபாதர் ஆஃப் பேலியோ பாட்டனி, ரொம்ப முக்கியமானது பேலியோ பாட்டனி. என்ன பேலியோ பாட்டனி? இந்தியன், சரிங்களா, இந்தியன் பேலியோ பாட்டனி, இந்திய பேலியோ பாட்டனின் தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, கஸ்பர் மரியா வான்செக் தான் இருக்காரு தெரியுமா? இவர் தான் என்னன்னா நார்மலா காமன் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஃபாதர் ஆஃப் பேலியோ பாட்டனின்னு சொல்லுவாங்க. ஃபாதர் ஆஃப் பேலியோ பாட்டனின்னு சொல்லுவாங்க. ஓகே, சூப்பர். அடுத்து பார்க்கலாம். Which of the following is incorrect regarding ZW Z type of determining sex ன்னு சொல்றாங்க. அத பாருங்களேன். இதுல பார்க்கும்போது என்னன்னா it occurs birds and some reptiles. ஓகேங்களா, பாருங்க birds and some reptiles கொடுத்துட்டாங்க. ஓகே, இது பார்க்கலாம். அடுத்து பாருங்களேன், females are homogenic and males are heterogenic சொல்றாங்க. சரிங்களா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. பெண் உயிரிகள் ஒத்த கேமெட்டுகள் கொண்டவை, ஆண் உயிர்கள் மாறுபட்ட கேமெட்டுகள் கொண்டவை சொல்றாங்க. மாறுபட்ட கேமெட் கொண்டவைகள் அல்லப்பா. சரிங்களா, அதனால என்ன ஆயிடுச்சு, இது தப்பாயிடுச்சு. அடுத்து பாருங்களேன், ஆண் உயிர்கள் ஒரே வகையான கேமெட்டுகள், நல்லா புரிஞ்சு பாருங்க, இதுல கரெக்டா இருக்கு. ஆண் உயிர்கள் ஒரே வகையான கேமெட்டுகளை உருவாக்கின்றன சொல்றாங்க. அப்ப இது கரெக்ட். வேறுபட்ட கேமெட்ஸ் மாறுபட்ட கேமெட் சொல்றாங்கல்ல, இதுதான் தப்பு. இந்த ஆப்ஷன் தப்பானதே என்னது, இதனாலதான். அடுத்து பாருங்க, இது ஜிப்சி அந்து பூச்சியில் காணப்படும் சொல்றாங்கப்பா. அப்ப என்னது, இதுவும் கரெக்ட் தான். இப்ப தப்பானது எதுன்னு பார்க்கும்போது நம்மளுக்கு பி மட்டும்தான். அடுத்து பாருங்க, which of the following was the contribution of Hugo de Vries. சரிங்களா, அதாவது ஒரு செல்லுல, சரிங்களா, ஒரு செல்லுலயோ இல்ல ஒரு உறுப்புலயோ என்னன்னா சடனா ஒரு மாறுபடுதல் ஏற்படுதுன்னா அதுக்கு என்ன காரணம்னா மியூட்டேஷன் தான் காரணம். சடன் மாறுபடுது என்னது, ஒரு மியூட்டேஷன் தான். சரிங்களா, இப்போ ஒரு ஸ்பைடர்மேன் படம் எல்லாம் பாத்துருக்கீங்களா? எல்லாம் பாத்துருப்பீங்க. சிலந்தி வந்து டப்புன்னு கடிச்ச உடனே அடுத்த நாள் ஸ்பைடர்மேனா மாறிடுவார். சரிங்களா, என்னாச்சு, ஜீன்ல மியூட்டேஷன் ஆயிடுச்சு. அதனால மியூட்டேஷன் சொல்றாங்க. இந்த மியூட்டேஷன்ற வார்த்தை யாரு வந்து மியூட்டேஷன்ன்ற ஒரு சொல்லுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணது யாருன்னா ஹியூகோ டி வெரிஸ் தான். சரிங்களா, அடுத்து பாருங்க, தியரி ஆஃப் நேச்சுரல் செலக்ஷன். இது யார் எடுத்துட்டு வந்தா நம்மளுக்கு சார்லஸ் டார்வின் எடுத்துட்டு வந்தாரு. ரசல்ன்றது இருக்கு. சார்லஸ் டார்வின் அப்புறமேட்டு ரசல்ஸ் இவங்களும் சேர்ந்து என்ன பண்ணாங்க, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து எடுத்துட்டு வந்தாங்க. ஜெம் பிளாஸ்மன் தியரி வந்து யாருன்னா வெய்ஸ்மேன் சொல்லுவாங்க. வெய்ஸ்மேன் தான் இந்த ஜெம் பிளாஸ்ம் தியரி, அதாவது ஜெம் பிளாஸ்மன் கோட்பாடை வந்து எடுத்துட்டு வந்தது. தியரி ஆஃப் இன்ஹெரிடன்ஸ், இது சொல்ல மறந்துட்டேன். தியரி ஆஃப் இன்ஹெரிடன்ஸ், அதாவது மேற்பட்ட பண்புகளை கடத்துதல் பற்றிய கோட்பாடு யார் வந்து எடுத்துட்டு வந்தாங்கன்னா நம்மளுக்கு லமார்க். இவர் என்னது, லமார்க் தான் எடுத்துட்டு வந்தார். லமார்க் தான் எடுத்துக்கிட்டே வந்தது. ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? As per census carried out by a Tamil Nadu Forest Department in the year 2011, how many scared groves are there in Tamil Nadu கேக்குறாங்கப்பா. 2011ஆம் ஆண்டில் தமிழ்நாடு வனத்துறையால் மேற்கொள்ளப்பட்ட கணக்கிடும்படி தமிழ்நாட்டில் எத்தனை புனித தோப்புகள் உள்ளன அப்படின்னு சொல்றாங்க. 1662 தான் அது புனித தோப்புகளா இருக்கு. ஓகே, சூப்பர். அடுத்து பாருங்க, பாட்டுவா சிண்ட்ரோம் இஸ் டியூ டு. சரிங்களா, இது பாட்டுவா சிண்ட்ரோம் சொல்றாங்கல்ல. இந்த பாட்டுவா சிண்ட்ரோம் என்னன்னா எந்த ஒரு குரோமோசோம் மிஸ்மேட்ச் ஆகிறதுனால வரும்னா குரோமோசோம் 13 பா. சரிங்களா, இந்த டிசார்டரை கண்டுபிடிச்சது யாருன்னா டாக்டர் பாட்டுவா. சரிங்களா, அவரோட பேர் என்ன பண்ணிட்டாங்க, இந்த டிஃபிஷியன்சி இந்த டிசார்டருக்கு வந்து வச்சுட்டாங்க. ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? அசைன் பாருங்க, ஜாதவ் பயாங் வாஸ் கால்டு ஃபாரஸ்ட் மேன் ஆஃப் இந்தியான்னு சொல்றாங்கப்பா. ஓகே, he has single handedly planted the forest in the middle of a barren wasteland சொல்றாங்க. அதாவது ஜாதவ் பயாங் இந்தியாவின் வன மனிதர் என்று அழைக்கப்படுகிறார். கரெக்ட் தான். இது ரொம்ப முக்கியமான பாக்ஸ் கொஸ்டின், ரொம்ப முக்கியமான பாக்ஸ் கொஸ்டின் பாது, ரொம்ப முக்கியமான பாக்ஸ் கொஸ்டின்.
ஓகேவா? ஏன்னா இவர் ஒரு தரிசு நிலத்தின் நடுவே தனி ஒருவராக ஒரு காட்டையே என்ன பண்ணிருக்காரு, உருவாக்கி இருக்காரு. சரிங்களா? அதனால இவருக்கு ஒரு பட்டம் என்னன்னா இந்தியாவின் வன மனிதர் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து அழைக்கிறாங்க. ஓகே, சூப்பர். அடுத்து வரலாமா? Who led the Apiko movement started at Gubigade in small village in Karnataka to protest against felling of tree, monoculture, forest policy and deforestation. கர்நாடகாவின் குபிகடை என்ற சிறிய கிராமத்தில் மரங்கள் வெட்டுதல், ஒற்றை பயிர் முறை, வன கொள்கை மற்றும் காடழிப்பு ஆகியவற்றுக்கு எதிராக தொடங்கப்பட்ட அபிகோ மூமெண்ட் அதை யார் வந்து முன் எடுத்துட்டு வந்ததுன்னா பார்த்தா பாண்டுரங் ஹெட்ஜ். சரிங்களா? பாண்டுரங் ஹெட்ஜ் தான் வந்து என்ன பண்ணாரு, எடுத்துக்கிட்டு வந்தார். ஓகேவா? இதுல பாருங்க சுந்தர்லால் பெஹுனா. சரிங்களா? சுந்தர்லால் பெஹுனா நம்மளுக்கு பார்க்கும்போது நம்மளுக்கு முன்னாடியே தெரியும். சரிங்களா? சிப்கோ மூமெண்ட்டை எடுத்து நடத்திருப்பாரு. அடுத்து பார்க்கும்போது நம்மளுக்கு வங்காரி மாத்தாய் ரொம்ப 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 முக்கியமானவங்க. சரிங்களா? கிரீன் பெல்ட் மூமெண்ட், கிரீன் பெல்ட் மூமெண்ட். சரிங்களா? எங்கன்னா கென்யால கிரீன் பெல்ட் மூமெண்ட் எடுத்துட்டு வந்து யாருன்னா வங்காரி மாத்தாய். ஓகே, சூப்பர்ப்பா. நெக்ஸ்ட் பாருங்க. ரைட், இல்ல பாருங்களேன், மேட்ச் த ஃபாலோயிங். சரிங்களா? பொட்டானிக்கல் நேம், ட்ரக் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதாவது தாவரங்களின் பெயர், அப்புறமேட்டு மருந்து. இப்ப இதுல வந்து என்ன கண்டுபிடிக்கலாம், இந்த ஆப்ஷன் வந்து விட்டுருங்க. இப்ப இதுல வந்து எலிமினேஷன் சாப்டர் பார்க்கலாமா எப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இதுல பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியற கொஸ்டின் எதுன்னு பார்க்கணும், அதாவது தெரியற வார்த்தை எதுன்னு பார்க்கணும். தெரியற வார்த்தை, எனக்கு தெரியற வார்த்தை எதுன்னு பார்த்தா சின்கோனா. சரிங்களா? சின்கோனா வந்து எதுக்கு யூஸ் ஆகும், மலேரியாவுக்கு ஒரு ட்ரக்கா வந்து யூஸ் ஆகும், மெடிசனா வந்து யூஸ் ஆகும். சரிங்களா? சின்கோனா மரப்பட்டையிலிருந்து என்ன கண்டுபிடிப்பாங்க, குயின் என்ற மருந்தை வந்து கண்டுபிடிப்பாங்களா? ஓகே, அப்ப சின்கோனா ரைட்டுப்பா. அது எந்த வந்து குயினைன். அப்ப டிக்கு வந்து 3, டிக்கு வந்து 3. இப்ப டிக்கு 3 எங்க இருக்குன்னு பாப்போம். எங்க இருக்கு தூரம் பாருங்க. டிக்கு 3 இங்கதான் இருக்கு. மீதி எல்லாம் டிக்கு 3 இருக்கா, இதுல இல்ல. அப்ப என்னது, எல்லாமே தப்பு. அப்ப ஈஸியா என்ன பண்ணிடலாம், ஆப்ஷனை மென்ஷன் பண்ணிட்டு போயிடலாமா? சிம்பிள். இதுதான் என்னன்னா எலிமினேஷன் மெத்தட். ஓகேவா? ஆலோவேரா பார்க்கும்போது ஆந்த்ராகுயினோஸ். சரிங்களா? இப்ப பாருங்க, 2 ஆப்ஷன் உங்களுக்கு தெரியுது. சரிங்களா? 2 ஆப்ஷன் உங்களுக்கு தெரியுது, மீதி எதுவும் உங்களுக்கு தெரியல. பார்க்கும்போது ஏக்கு 2, டிக்கு 3 எங்க இருக்குன்னு பாக்கணும். ஏக்கு 2 இங்க இருக்கு, ஆனா டிக்கு 3 இங்க இருக்கா, இல்ல. அப்ப இது தப்பு. ஏக்கு 2 இங்க இருக்கு, டிக்கு 3 இங்க இருக்கா, இங்க இருக்கு. அப்ப இது கரெக்ட், ஒரு ஆப்ஷன் வச்சுக்கலாம். இங்க ஏக்கு 2 இருக்கா, இல்ல. இங்க ஏக்கு 2 இருக்கா, இல்ல. அப்ப இதுவும் தப்பு. சிம்பிளா பார்க்கும்போது என்னது, பி ஆப்ஷன். எலிமினேஷன் வச்சு என்ன பண்ணிடலாம், ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? உங்களுக்கு எக்ஸாம்ஸ்ல எலிமினேஷன் இப்படி கேட்டாங்கன்னா, மேத்ஸ்ல இப்படி கேட்டாங்கன்னா எலிமினேஷன் வச்சு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். உங்களுக்கு டைம் வந்து நாங்க சேவ் ஆகும். ஆனா எக்ஸாம்ல உங்களுக்கு பேர்ஸ் படி கேட்க ஆரம்பிச்சாங்கன்னா கண்டிப்பா என்ன உங்களுக்கு பிரச்சனைனா யோசிச்சு தான் போட்டாகும். ஓகேவா? இந்த மாதிரி கேட்டா உங்க லக்கு, கேட்கலன்னா யோசிச்சு தான் போட்டாகும். சரிங்களா? அடுத்து பாருங்க, who was first developed the DNA fingerprint technique? என்ன 1985 கேக்குறாங்க. சரிங்களா? DNA fingerprint வந்தாலே என்னது, ஆலெக் ஜெஃப்ரி தான்ப்பா. சரிங்களா? ஆலெக் ஜெஃப்ரி தான். சரிங்களா? ஹியூகோ ட வெரிஸ் இப்பதான் பார்த்தோம், என்னன்னா மியூட்டேஷன். சரிங்களா? மியூட்டேஷன். சரிங்களா? மியூட்டேஷனுக்கு ஒரு பெரும் பங்கு வச்சிருக்காருன்னா ஹியூகோ ட வெரிஸ் தான். சார்லஸ் டார்வின் என்ன பார்த்தோம் நம்ம, சார்லஸ் டார்வின் நம்மளுக்கு நேச்சுரல் செலக்ஷன், அந்த இதுல பார்த்தோம்னா சார்லஸ் டார்வின். ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் பார்க்கலாம். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். சரிங்களா? ரொம்ப முக்கியமானது பாருங்க. கஸ்பர் மரியா வான்செக். சரிங்களா? ஃபாதர் ஆஃப் பாலியோ பாட்டனி. கரெக்ட். சரிங்களா? அதாவது தொல் தாவரவியலின் தந்தை யாருன்னு கேட்டா, ஜெனரலா நல்லா புரிஞ்சவங்க, இது ஜெனரல் டேர்ம். சரிங்களா? பொதுவா நம்மளுக்கு தொல் தாவரவியலின் தந்தை யாருன்னு கேட்டா நம்மளுக்கு என்ன வந்துருவாங்க, நம்மளுக்கு கஸ்பர் மரியா வான்செக். ஆனா இந்தியாவோட தொல் தாவரவியலின் தந்தை யாருன்னு பார்த்தா பீர்பால் சாயினி தான். சரிங்களா? பாருங்க, இந்தியன் வருதா, இந்தியன் வருது. இங்க பாருங்க, ஃபாதர் ஆஃப் பாலியோ பாட்டனி மொத்தமா கொடுத்துட்டாங்க. ஃபாதர் ஆஃப் இந்தியன் பாலியோ பாட்டனி இருக்கா, அப்ப இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? இந்தியான்னு கன்சிடர் பண்ணும்போது பீர்பால் சாயினி, அதுக்கப்புறம் ஃபாதர் ஆஃப் பாலியோ பாட்டனி. ஜெனரலா கேட்டா நம்மளுக்கு என்னன்னா கஸ்பர் மரியா வான்செக் தான் நம்மளுக்கு கேட்பாங்க. சரிங்களா? இந்தியாவின் பறவை மனிதன் யாரு, சலீம் அலி. ஓகே, சூப்பர்பா. அடுத்து பார்க்கலாம். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. அமேசான் ஃபாரஸ்ட் த லார்ஜஸ்ட் ரெயின் ஃபாரஸ்ட் இன் த வேர்ல்ட் லொகேட்டட் இன் சுவிட்சர்லாந்து கேட்டிருக்காங்க. தப்புப்பா, சுவிட்சர்லாந்து இல்ல, சவுத் அமெரிக்கா. சரிங்களா? அப்ப இது வந்து தப்பு. இட் கவர்ஸ் 4,40,00,000 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ். 40 lakh ஸ்கொயர் கிலோமீட்டர் சொல்றாங்க. 40 lakhsலாம் இல்ல, 5.5 lakhs ஸ்கொயர் கிலோமீட்டர்ப்பா. சரிங்களா? 5.5 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் தான். அப்ப இது என்னது, தப்பு. இட் இஸ் a lungs of the plant சொல்றாங்க. ரொம்ப 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 முக்கியம். சரிங்களா?
அதாவது இது பூமி நுரையீரலாக திகழ்கிறதுன்னு சொல்லும் போது அதிகமான ஆக்சிஜன் பரிமாற்றமும் அதிகமான அளவு கார்பன் டை ஆக்சைடு பரிமாற்றமும் இங்க நடக்குது. ஏன்னா அந்த அளவு என்னது மரங்கள் அடர்த்தி வந்து அதிகமா இருக்கு. பட் இப்ப இருக்கிற நிலவுப்படி பார்க்கும்போது என்னன்னா அதிகமா அர்பனைசேஷன் ஆக ஆக இங்க இருக்கிற மரத்தெல்லாம் அதிகமா என்ன பண்றாங்க வெட்டிட்டு என்ன பண்றாங்க ஃபேக்டரிஸ்க்கு வந்து எடுத்துட்டு போறாங்க. அதனால கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகுது நமக்கு இந்த அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட் அழிய ஆரம்பிக்குது. சரிங்களா? இப்ப அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட் மொத்தமா வந்து அழிஞ்சிருச்சுன்னா அவளுக்கு கண்டிப்பா என்ன தெரிய ஆரம்பிச்சுன்னா ஆக்சிஜன் டிஃபிஷியன்சி கண்டிப்பா தெரிய ஆரம்பிச்சிடும். ஓகே சூப்பர். பார்க்கும்போது இது ரெண்டுமே தப்பு, 3 மட்டும் தான் கரெக்ட். 1 2 தப்பு, 3 மட்டும் சரி. ஓகே அடுத்து பாருங்க. From the following statement identify the plant ன்னு கேக்குறாங்கப்பா. சரிங்களா? It is an invasive species native to Mexico and South America. Okay. It is used to arrest wind erosion, stabilize sand dunes and coastal and desert areas. Okay. It can absorb hazardous chemicals from soil and is main source of charcoal சொல்றாங்கப்பா. ரொம்ப முக்கியமானது என்னன்னா நம்மளுக்கு Prosopis are made julifera. ஓகேங்களா? Prosopis julifera ன்னு சொல்றாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஏகல் மெர்மலோஸ் இருக்குல்ல, இதோட இது என்னன்னா வில்வம். சரிங்களா? முக்கியமானது. ஓகே அப்ப இந்த क्वेश्चन ஆப்ஷன் வந்து Prosopis julifera தான். ஓகேவா? அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? அடுத்து பாருங்க. Which are the following statement about DNA replication is not correct கேக்குறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. Unwinding the DNA molecules occurs in hydrogen bond break ன்னு சொல்றாங்கப்பா. ஹைட்ரஜன் பிணைப்புகள் உடைவதால் DNA மூலக்கூறு சுருள் பிரிக்கப்படுகிறது சொல்றாங்க. இது கரெக்ட் தான். ஆனா ரெண்டாவது என்ன சொல்றாங்க பாருங்களேன், ஒவ்வொரு காரமும் அதே போன்ற, நல்லா புரிஞ்சுக்கோங்க, அதே போன்ற வராது. ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? இங்க இருக்கு அக்ரஸ் பை ஈச் பேசிஸ் பேர்டு எக்ஸாக்ட்லி லைக்னு சொல்றாங்கல்ல, இந்த வார்த்தை வராது. சரிங்களா? ஏன்னா ஒவ்வொரு காரமும் அதே போன்ற மற்றொரு காரத்துடன் இணையும் போது இரட்டிப்பாதல் நிகழ்கிறதுன்னு சொல்றாங்க. அதே போன்ற காரத்து கூட தான் நடக்காது. சரிங்களா? சிம்பிளா போங்க பாருங்க. அதே போன்ற காரம்ங்கிறதுக்கு ஒரு நிமிஷம். முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்? அதோ பாருங்க. இதுல பார்க்கும்போது பாருங்க நம்மளுக்கு என்ன இருக்கு, சைட்டோசின் தைமன் கூட இணையுதா, அடினைனு குவானைன் கூட இணையுதா. இந்த மாதிரி வெவ்வேறு பலதட்டப்பட்ட இந்த பேசஸ் கூட இணைஞ்சா மட்டும் தான் என்ன ஆகும், நம்மளுக்கு டிஎன்ஏ ரெப்ளிகேஷன்ன்றது கொஞ்சம் கரெக்டா நடக்கும். பட் இது சேம்னு சொல்றாங்க. சேம்னு சொன்னா அது வந்து தப்பு. சரிங்களா? இதான் வந்து குறிப்பிடுறாங்க. சரிங்களா? சேம்னு சொன்னா அது வந்து தப்பு. இங்க இருக்கு பாருங்க, புரியுதா உங்களுக்கு? இல்ல அதே போன்றன்னு சொல்லிருக்காங்க, எக்ஸாக்ட்லி லைக்னு சொல்றாங்க. அப்ப இந்த வார்த்தை தப்பு. இதுல வெவ்வேறு தான் நடக்கணுமே. ஓகேவா? சூப்பர். A process is known as semi-conservative replication because one old strand is conserved in the new model சொல்றாங்க. இதுவும் கரெக்ட். அடுத்து பாருங்க, பிறப்பு கார இணைகள் ஹைட்ரஜன் பிணைப்புகளால் ஒன்றாக பிணைக்கப்பட்டுள்ளன அப்படி சொல்றாங்க. அப்ப இதுவும் கரெக்ட் தான். சரிங்களா? பார்க்கும்போது என்னன்னா காம்ப்ளிமெண்டரி பேஸ் பேர்ஸ் ஆர் ஹெல்ட் டுகெதர் வித் ஹைட்ரஜன் பாண்ட் சொல்றாங்க. மேக்ஸிமம் இது கரெக்ட். ஓகேவா? அடுத்து பாருங்களேன், earthworms are referred to the farmer's friends. அடுத்த क्वेश्चन தானே? ஓகே ஆமா. earthworm is refers to as farmer's friend. சரிங்களா? After digesting an organic matter, earthworm excrete the nutrient rich waste product with the use of vermicompost சொல்றாங்க. மண்புழுக்கள் உழவனின் நண்பன் என்று அழைக்கப்படுகிறது. அப்ப இது கரெக்ட் தான். சின்ன வயசுல இருந்தே படிச்சிருக்கோம். மண்புழுக்கள் கரிம பொருட்களை செரித்து பிறகு சத்துக்கள் நிறைந்த கழிவுப் பொருட்களை வெளியேற்றுகிறது. இது மண்புழு உரமாக மாற்றப்படுகிறது. சிம்பிளா பார்க்கும்போது நம்ம வீட்டுல வந்து இந்த மாடி தோட்டம் வச்சிருக்கவங்க, விவசாய நிலம் வச்சிருக்கவங்க, இல்ல வீட்டுக்கு பின்னாடி கார்டன் மாதிரி செட் பண்ணுவாங்க. மண்புழு உரம்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். சரிங்களா? மேக்ஸிமம் பார்க்கும்போது இந்த மண்புழு உரத்துல பார்க்கும்போது மண்புழோட கழிவுகள் தான் என்னது ரொம்ப நியூட்ரியன் ரிச்சா வந்து இருக்கும். அதை என்ன பண்ணுவாங்க, கார்டனுக்கு வந்து சாயிலா யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? இது ரெண்டுமே கரெக்ட் தான். இதை தாண்டி இன்னொரு கான்செப்ட் வந்து இருக்கு. என்னன்னா நம்மளுக்கு நார்மலா இந்த லேண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்ப சிம்பிளா பார்க்கும்போது மண்புழுக்கள், சரிங்களா, எர்த்வார்ம்ஸ் என்னன்னா சூரிய வெளிச்சத்துல அதிகமா என்ன பண்ணாது இருக்காது. பார்க்கும்போது நைட் நேரத்துல என்னன்னா, சரி பகல் நேரத்துல மண்ணுக்கு அடியில வந்து என்ன மண்புழுக்கள்லாம் இருக்கும். சரிங்களா? இரவு நேரம் ஆகும்போது என்ன ஆகுனா மண்புழு கொஞ்சம் கொஞ்சமா இந்த மண்ணை வந்து குடஞ்சுக்கிட்டு மேல வரும். மேல வந்து என்ன ஆகும், இங்க இருக்கிறத சாப்பிட்டுட்டு இருக்கும். சரிங்களா? பகல் நேரம் ஆனவனே, பகல் வருதுன்னு தெரிஞ்ச உடனே திரும்ப என்ன ஆகும், அப்படியே மண்ணை குடஞ்சிட்டு திரும்ப கீழே போயிடும். சரிங்களா? திரும்ப என்ன ஆகுது, நம்மளுக்கு நைட் நேரம் ஆகும், மண்ணை குடஞ்சு மேல வருது, திரும்ப கீழே போகுது, திரும்ப மேல வருது. இந்த மாதிரி ரொட்டேஷன் பேசிஸ்ல போயிட்டு இருக்கும் போது என்ன ஆகுதுன்னா மண்ணை மிருதுவாக்கி விட்டுருது.
சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம விவசாயம் பண்ணும்போது விவசாயம் பண்றதுக்கு முன்னாடி விவசாயம் சொல்ற மாதிரி அதாவது நம்ம பயிரை வந்து போடுறதுக்கு நிலத்துல போறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம், நிலத்தை வந்து நல்லா உழுவோமா? ஏன் உழுவுறோம்? நம்ம அந்த மண்ணை வந்து என்ன பண்ணும், நல்லா மிருதுப்படுத்தி விடணும். சரிங்களா? ஏன்? அப்பதான் வந்து செடிகள் வந்து வேர் நல்லா உருவி கீழே போகும். கீழே போறதுனால என்ன ஆகுதுன்னா அதிகமான அளவு என்னது மகசூல் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்களா? இதனாலதான் என்ன ஆகுதுன்னா மண்ணை வந்து நம்ம விதை போறதுக்கு முன்னாடி உழுகுறோம். சரிங்களா? இப்ப இந்த மண்புழுக்கள் நிலத்துல அதிகமா இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா நைட் நேரத்துல மேலையும் பகல் நேரத்துல கீழே இந்த மாதிரி போயிட்டு வர்றதுனால அந்த மண்ணே மிருதுவாக்கி விட்டுருது. மிருதுவாக்கி விடுறதுனால என்ன ஆகுது, செடிகளோட வேர் உள்ள போதா, உள்ள போக போக இங்க என்ன இருக்கும், அந்த மண்புழுவோட என்ன கழிவுகள் இருக்குமா, இந்த கழிவுகள் போயிட்டு இந்த வேர்கள்ல சேரும் போது என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்கா நியூட்ரிஷனும் வந்து செடிகளுக்கு கிடைக்குது. இந்த மாதிரி 2 வகையில வந்து பயன்படுறதா இருக்கிறதுனாலதான் என்னன்னா மண்புழுவை உழவனின் நண்பன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகே, சூப்பர். அடுத்து பாருங்க, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். சரிங்களா? கிளீன் ஃபில்டர் சிண்ட்ரோம் சொல்றாங்கப்பா. ஓகேவா? இல்ல பாருங்க, a genetic disorder is due to the presence of additional copy of the X chromosome resulting in karyotyping சொல்றாங்க. ஓகே, சூப்பர், கரெக்ட். A person with this syndrome have 47 chromosomes. சரிங்களா? The person with this syndrome 47 chromosomes have 44 AA and plus XXY சொல்றாங்க. சிம்பிளா பார்க்கும்போது வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு மொத்தமா என்னன்னா 23 குரோமோசோம். சரிங்களா? அதாவது 23 பேர்ஸ். நல்லா புரிஞ்சுங்க, 23 பேர்ஸ் வந்து இருக்கு. குரோமோசோம் அதாவது இணைகள் படி பார்க்கும்போது 23 குரோமோசோம். ஒரு குரோமோசோம் பார்க்கும்போது 46 குரோமோசோம் வந்து இருக்கு. 46 குரோமோசோம்ஸ் வந்து என்ன இருக்கு. சரிங்களா? இதுல இந்த பர்சனல் சிண்ட்ரோம் ஹேவ் 47 குரோமோசோம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த கிளீன் ஃபில்டர் சிண்ட்ரோம் வந்ததுனால என்னன்னா ஒரு 47 குரோமோசோம் இருக்கும். சரிங்களா? நார்மலா 46 தான், ஆனா இங்க 47 இருக்கிறதுனால இந்த கிளீன் ஃபில்டர் சிண்ட்ரோம் வந்து வரக்கூடும். ஓகேவா? சூப்பரா. இப்ப போத் ஆர் ட்ரூ தான். பாருங்க, பிரசன்ஸ் ஆஃப் அடிஷனல் காப்பி ஆஃப் எக்ஸ் குரோமோசோம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? எக்ஸ் குரோமோசோம் வந்து யாரு கண்டுபிடிச்ச நம்மளுக்கு ஹென்கிங்ஸ். சரிங்களா? ஹென்கிங்ஸ் வந்து என்ன பண்ணாரு, எக்ஸ் குரோமோசோமா கண்டுபிடிச்சாரு. ஓகே, சூப்பர். அப்ப வந்து நம்ம சர்க்கார் டெஸ்ட் பேட்சோட டெஸ்ட் 2 சயின்ஸ் எக்ஸ்பிளனேஷன் நம்ம முடிச்சிட்டோம். பேசிக்கா பார்க்கும்போது என்னன்னா கொஸ்டினுக்கு என்ன ஆப்ஷன் சொல்லிட்டு பார்க்காம மத்த 3 ஆப்ஷனையும் வந்து நம்ம என்ன பண்ணணும், தேடி பார்க்கும்போது 2-3 தடவை ரிவிஷன் பண்ண மாதிரி நம்மளுக்கு இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி கொஸ்டின் ஆப்ஷன் மட்டும் பார்க்காம மத்த ஆப்ஷனையும் வந்து நம்ம பார்க்கும்போது என்ன ஆகும்னா ஈஸியா நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரிங்களா? இப்ப இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.